நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி. ஒரு முக்கியமான தலைப்பு. இந்த மேஷர் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் 12 ராசி அன்பர்களுக்கும் ஒரு புதிய தலைப்பில் நம்ம சிந்திக்க போகிறோம். ஏன்னா தெய்வங்கள் எத்தனையோ இருக்குது. ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும், ஒரு அதிர்ஷ்ட தெய்வம் இருக்கும், ஒரு ராசிக்கும் பேசும் தெய்வம் இருக்கும். சில இடங்களில் போய் நின்னாக்கா அந்த சாமி நம்ம கூட பேசும், நம்மளால் அது உணர முடியும். சில கோவிலில் போய் நின்னோம்னாக்கா நமக்கு தெரியாமலே ஒரு ஷிவரிங் இருக்கும், இல்லைனா ஒரு கண்ணில் தண்ணி வரும், ஒரு ஆனந்த கண்ணீராக இருக்கும், இல்லைனா உடம்புலாம் செலுத்து போகும். சம்திங் ஏதோ நமக்குள்ள ஒரு உணர்வு உள்ளே போய் வேலை செய்யும். அது எல்லா கோவிலுக்கும் போனால் வந்துடாது. சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கோவிலுக்கு போவோம், அங்கே போனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். அப்போது இது எதனால் ஏற்படுதுனாக்கா, இதுதான் அந்த ஜாதக பந்தம். பந்தம்னா உறவு. ஜாதக பந்தம்னா என்ன? ஈவன் இந்த பிறப்பில் எந்த கோவிலுக்கு போனால் ஜெயிக்கலாம். ஏன் ஜெயிக்கலாம்னா, ஏதோ ஒரு வினை தொடர்பு அந்த கோவிலுக்கும் அவனுக்கும் அந்த ஜாதகனுக்கும், அல்லது ஆணோ பெண்ணோ, ஜாதகனோ ஜாதகியோ, ஆண் பெண் ஏதோ ஒன்று. ஸோ அந்த இவங்க 2 பேருக்கும் அந்த ஒரு கனெக்டிவிட்டி அந்த கோவிலில் இருக்கும். இதை ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக ஆராய்ந்து ஒரு ராசிக்கும் வணங்க வேண்டிய தெய்வம், அப்புறம் போக வேண்டிய கோவில். இப்போ வணங்க வேண்டிய தெய்வம் ஒரு சிவன் வருதுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுத்துக்கு என்ன சாமி வித்தியாசம்? உடனே ஒரு குறுக்கேள்வி வரும். வணங்க வேண்டிய தெய்வம், போக வேண்டிய கோவில், ரெண்டும் ஒன்று தானே, இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? வணங்க வேண்டிய சிவன் அப்படி வச்சுப்போம். சிவன் கோவில் உலகம் முழுவதிலும் இருக்குது. அப்போ எந்த சிவன் கோவிலுக்கு போனோம், என்னைக்கு போகணும்? இதுதான் அந்த சூட்சமம். இந்த ரகசியங்களை தான் நம்ம ரொம்ப கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க இருக்கிறோம். ஒரு ராசிக்கும் செப்பரேட்டாக ஒரு ப்ரீஃபாக தனித்தனியாக பார்க்க இருக்கிறோம். அதே போல் எந்த ராசி அன்பர் அவங்க வணங்க வேண்டிய விருட்சம், மரம் என்ன, அவங்க வீட்டில் வளர்க்க வேண்டிய செல்ல பிராணிகள் என்ன, எதை வளர்க்கலாம், எதை வளர்க்கக்கூடாது. ஏன்னா சில பிராணிகள் அந்த ராசிக்கு அகைன்ஸ்டாக இருக்கும். அதனால் எந்த பிராணிகளை வளர்க்கலாம், எந்த பிராணிகளை வளர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக மரம், அதே போல் அவங்க அந்த மிருகம் மற்றும் தெய்வம், ஆலயம், இந்த 4 விஷயங்களை தனித்தனியாக பார்க்கலாம். பாருங்கள். மேஷராசி. இப்போ மேஷராசின்னு எடுத்துக்கிட்டாக்கா என்ன நம்ம சொல்லுவோம்? நம்ம மனசுக்கு எடுத்த உடனே நமக்கு என்ன படும்? ஃபஸ்ட்டு அங்கே சூரியன் உச்சம் அடைகிறார். எடுத்த உடனே நமக்கு மனசில் தான் வரும். சூரியன் உச்சம் அடைகிறார். முதல் ராசி, காலபுருஷனுக்கு முதல் இடம், செவ்வாயுடைய வீடு. அப்போ முருகன் வந்துடுவர். அதே போல் சனி நீச்சம் அடைகிறார். அப்போ 3 விஷயம் அங்கே நடக்குது. யார்? சூரியன் உச்சமடைகிறார், அங்கே செவ்வாய் ஆட்சி பெறுகிறார், செவ்வாயுடைய வீடாக இருக்குது. அது போக சனி பகவான் நீச்சம் அடைகிறார். அப்போ இந்த சனி, சூரியன், செவ்வாய், சனி, இது 3மே பகை கிரகங்கள், ஒன்றுக்கு ஒன்று ஆகாது. அதே போல் நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி, பரணி, கிருத்திகை. யார்? கேது, சுக்கிரன், சூரியன். அங்கேயும் ஒன்றுக்கு ஒன்று ஆகாது, கேது சுக்கிரனும் ஆகாது. அப்போ இந்த மேஷராசி அன்பர்கள் பிறக்கும்போது ஒரு நல்ல கிரக அமைப்பில் பிறந்துட்டாங்கன்னா சிறப்பாக இருந்துருவாங்க. சூரியன் உச்சமாக இருந்து சித்திரை மாதத்தில் பிறக்கிறாங்க, சிறப்பாக இருந்துடும் வாழ்க்கை, எந்த குறையும் இருக்காது. ஆனால் எல்லா குழந்தையும் சித்திரை மாதம் தான் பிறக்கும்னு நம்ம சொல்ல முடியுமானா அது நம்ம கையில் கிடையாது. அப்போது இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரையில் எப்பொழுதுமே சற்று வேகமாக இருப்பார்கள். அது கிருத்திகையாக இருக்கட்டும், ஒரு சாதாரண குடும்பஸ்தனாக இருந்தால் கூட வீட்டில் பொண்டாட்டிகிட்ட ரூடாக தான் பேசுவார். பாசம் இருக்கும், அன்பு இருக்கும், அதை அமைதியாக சொல்ல தெரியாது, சாந்தமாக சொல்ல தெரியாது. என்ன போ பார்த்துக்கலாம் போ, அப்படி தான் பேசுவாள். அந்த மாதிரி ஒரு ரூடாக ஆர்டராக பேசுவாங்க. ரூடு என்பதை விட ஆர்டர் என்பது சிறப்பாக இருக்கும்.
அது அவங்க இயற்கை குணமாக அமைந்து விடுகிறது. இப்போ இந்த மேஷராசி என்பர்களுக்கு எந்த தசை நடக்கும், எந்த தசையில் அவங்களுக்கு சிறப்பு, அதை நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம். ஒரு ராசிக்கு எந்த தசை நடந்தால் நல்லது, எந்த தசை நடக்கக்கூடாது வாழ்க்கையில் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு பதிவாக உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ இந்த மேஷராசி என்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்கா, நம்ம குழந்தைக்கு கூட தெரியும், அது முருகப்பெருமானைத்தான் வழிபாடு செய்ய வேண்டும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மேஷராசின்னு சொல்லிட்டாலே முருகப்பெருமான் தான். ஏன்னா சூரியன், அந்த சூரியன் யாருங்க? சிவபெருமான் இல்லையா, தலைவன், பரம்பொருள். அப்போது சூரியனுக்கு ஆத்மகாரகன் பேர். ஆத்மா யாருன்னா பரம்பொருள், பரம்பொருள் யாருன்னா சிவபெருமான். அந்த அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா சுவாமிமலை, அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா சுவாமிமலை. அப்போ செவ்வாய் அங்கே இருக்கிறதுனால, முருகப்பெருமானுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால, ரெண்டாவது செவ்வாயுடைய வேகம், அந்த ஒரு துணிவு, இதையெல்லாம் அங்கே யாரால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னாக்கா முருகப்பெருமானால் தான் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். அப்போ மேஷராசி என்பர்கள் ஜெயிக்கணும்னா இவங்க யார் முன்னாடி போய் நிற்கணும்? முருகர் முன்னாடி போய் நின்னா நீங்கள் ஜெயிக்கலாம். நீங்கள் அம்மன் பக்தராக இருக்கலாம், பெருமாள் பக்தராக இருக்கலாம், சிவபக்தராக, எந்த தெய்வத்தினாலும் நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், இல்லை குலதெய்வமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தெய்வம் யார் முன்னாடி போய் நின்னா நீங்கள் ஜெயிக்கலாம். முருகர் முன்னாடி போய் நில்லுங்க, ஜெயிக்கலாம். அப்போ எந்த ஆலயம்? ஒன்று சுவாமி மலைக்கு போகிறது சிறப்பு, சுவாமி மலைக்கு போகிறது சிறப்பு. அதே போல் விருத்தாச்சலம் அருகில் இருக்கக்கூடிய குளஞ்சியப்பர் கோவிலுக்கு போகிறது சிறப்பு. சரி, அப்போ முருகர் தெய்வம்னு சொல்லிட்டு வணங்க வேண்டிய தெய்வம் முருகன், வணங்க வேண்டிய ஆலயம் விருத்தாச்சலம் அருகில் இருக்கக்கூடிய குளஞ்சியப்பர் கோவில் மற்றும் சுவாமிமலை. எப்போ போகணும்? ஒன்று நீங்கள் பிறந்த நட்சத்திரத்து அன்றுக்கு போகணும். அஸ்வினினா அஸ்வினிக்கு போகணும், பரணினா பரணிக்கு போகணும், கிருத்திகைனா கிருத்திகைக்கு போகணும். நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் போவது சிறப்பு. அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமையில் போகிறது சிறப்பு. அப்படி இல்லைன்னா திதின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பஞ்சமி அல்லது சஷ்டியில் போகிறது சிறப்பு, வளர்பிறையில் போவது சிறப்பு. நீங்கள் தேய்பிறை சஷ்டியில் பிறந்தால் வளர்பிறை சஷ்டிக்கு போகணும், வளர்பிறை சஷ்டியில் பிறந்திருக்கீங்கன்னா தேய்பிறை சஷ்டிக்கு போகணும். அப்போ திதியில் பஞ்சமி சஷ்டி. அதே போல் கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை, இந்த 2 கிழமை. அப்போ கிழமை சொல்லியிருக்கிறோம், நட்சத்திரம் சொல்லியிருக்கிறோம், அது போக உங்களுக்கு திதி சொல்லியிருக்கிறோம், ஆலயம் சொல்லியிருக்கிறோம். இது போக வணங்க வேண்டிய மரம் அல்லது வளர்க்க வேண்டிய மரம், அது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனியாகவே சொல்லியிருக்கோம், அதுக்கு காரணமும் சொல்லியிருக்கிறோம். இந்த மேஷராசி அன்பர்கள் அரளி மரம் வீட்டில் வளர்ப்பது சிறப்பு, அல்லது ஒரு செம்பருத்தி செடி வளர்ப்பது சிறப்பு. சார் உங்கள் வீட்டில் யாருக்காவது பிபி இருக்கா? இப்போ பிபி நிறைய பேருக்கு இருக்குது அப்படி வச்சுப்போமே. சுகருக்கு அடுத்தபடியாக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் பிபி தான். இன்றைக்கி ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் அதிகமாக ஏர்னிங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மெடிசன் இருக்குன்னா அது சுகர். செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குங்க? பிபிக்கான மெடிசன். செம்பருத்தி செடி வளர்த்து பாருங்கள், பிபி குறையும். தண்ணி ஊற்றி பாருங்கள், பிபி குறையும். சார் இதெல்லாம் ஒரு சூக்ஷ்மம், ஒரு ரகசியம். ஸோ நீங்கள் வணங்க வேண்டிய அல்லது வளர்க்க வேண்டிய மரம் அரளி மரம். இதை செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஒரு சில திருப்பங்கள் ஏற்படும். அப்போது உங்களுக்கு 3 ரகசியங்களை ஒரு ராசிக்கும் வணங்க வேண்டிய ரகசிய தெய்வமும் போக வேண்டிய ரகசிய கோவிலும் சொல்லிட்டேன். இதில் நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அதனால தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். பெண்களாக இருந்தால் சம்திங் இது கொஞ்சம் மாதவிடாய் கோளாறுகள், பீரியட்ஸ் சம்திங் வரலாம்.
இதே போல் நான் வெளியூரில் இருக்கிறேன், அதர் ஸ்டேட்டில் இருக்கேன், பெங்களூரில் இருக்கிறேன், நாக்பூரில் இருக்கிறேன், இல்லை வேர்ல்டு வைடு நான் வெளியூர் நாடுகளில் இருக்கிறேன். நான் எப்படி இதை செய்கிறது அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஹெல்ப் வேண்டுமெனில் கீழே உள்ள நம்பருக்கு நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோவிலில், உங்களுக்கு எந்த கோவில் வருதோ அந்த கோவிலில் அங்கேயே அபிஷேகமோ சகஸ்ரநாம அர்ச்சனையோ ஏதோ அதை செய்துட்டு தீபம் ஏற்ற வச்சுட்டு உங்களுக்கான பிரசாதம் அனுப்பி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ செஞ்சு கொடுக்கப்படும். அப்படி வச்சுக்கோங்க. வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், வெளியூர் வெளி மாநிலங்கள் போக முடியாத சூழ்நிலை, வயசானவங்களாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஹெல்ப் வேண்டும்னா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்படும். அப்போது இந்த ரகசிய கோவில்களை அறிந்து, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரகசிய கோவில்களை அறிந்து நல்லபடியாக வழிபாடு செய்யுங்க. சூப்பராக இருக்கும். ரிஷபராசி. ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா பாருங்கள், அங்கே என்ன நட்சத்திரங்கள் இருக்குது? கிருத்திகை, பரணி, ரோகிணி, மிருகசீரிஷம். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். சார், இந்த ரிஷபத்துக்கு என்ன தெரியுமா சிறப்பு? சூரியன் சந்திரன் இணைவு, சுவாமி அம்பாள், சோமஸ்கந்தமூர்த்தி. எங்கெல்லாம் சூரியன் சந்திரன் இணைவு வருகுதோ அவங்க எல்லாருமே இப்போ ரிஷபராசி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிறைய கலைத்துறையில் அதிகமாக இருப்பாங்க. கலைத்துறை மீன்ஸ் எல்லா விதமான விளையாட்டு அவங்கள்ட்ட இருக்கும், ஆர்கிடெக்ட் இருக்கும், நேவியேஷன் இருக்கும், ஏவியேஷன் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல், ரொம்ப பெரிய அரசியல் இருக்கும். ஆன்மீகம்னா உச்சபட்ச ஆன்மீகம் இருக்கும். மடாதிபதிகள் எல்லாம் ரிஷபராசியில் இருக்கும். அப்போ எந்த தொழிலுமே ஒரு உயர்வாக எடுத்து ரொம்ப சிம்பிளாக ஆரம்பித்து கிடுகிடுகிடுன்னு ஒரு ஹையர் ரேங்கில் உச்சம் பெற்று வளரக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஏன்னா அங்கே சூரியன் சந்திரன் இணைவு. நீங்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த ரோகிணி, அதே போல் கிருத்திகை, இதெல்லாம் ஒரு வசதியான வாழ்க்கையை கொண்டு போயிடும். ஸ்டார்ட் பண்ணுறது ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ரீச் ஆகக்கூடிய இடம் நினச்சி பார்க்க முடியாத இடத்துக்கு போய் ரீச் பண்ணுவாங்க. இது ரிஷபராசியின் ரகசியம். அப்போ அங்கே ஏன் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா, அங்கே சூரியன் சந்திரன் இணைவு. அப்போ சூரியன் யாருங்க? சிவபெருமான். சந்திரன் யாருங்க? அம்பாள். சுவாமி அம்பாள் அங்கே இருக்காங்க. சிவனும் பார்வதியும் சேர்ந்த ஒரு இடம் ரிஷபம். அதனால தான் சார் அங்கே கொண்டு காளையை அங்கே ஒரு அடையாளமாக வச்சாங்க. ரிஷபத்துக்கு அடையாளம் என்னங்க? சிவபெருமான் எதில் உட்காந்துருக்காரு? சிவபெருமானுடைய வாகனம் எது? ரிஷபாரூட மூர்த்தி அப்படின்னே ஒருத்தர் இருக்கார், தெரியுமா? நந்தியம் பெருமான். அப்போ இந்த ரிஷபராசி என்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா சிவன். எல்லாருமே சுக்கிரன் இருக்காரு, அதனால் சுக்கிரனுடைய ஆட்சி பெற்றது, அதனால் இது பெருமாள் கோவில் நினைக்கிறோம். பெருமாள் தான் தெய்வம்னு. இவர்கள் ரிஷபராசி என்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன். செய்து பாருங்களேன், இவ்வளோதானே, முயற்சி தானே. இந்த சிவபெருமான் ரைட்டு சார், 10,008 இல்லை 1,08 கோவில் இருக்குது சார். நாங்கள் எந்த கோவிலுக்கு போகணும்? நீங்கள் திருப்பூந்துருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தலத்துக்கு செல்ல வேண்டும். கோவில் பேரை இன்னொரு வாட்டி சொல்லவா? திருப்பூந்துருத்தி. அது என்ன பூந்துருத்தி சார்? இந்த பூந்துருத்தி கோவிலை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி பூரா ஒரு பதிவு போகாது, இன்றைக்கி பூரா பேசலாம். சிவராத்திரி அன்றைக்கி கூப்பிடுங்க, வேணா உபன்யாசம் பண்ணுறேன். ஆமாம். அப்போ அந்த அளவுக்கு ரிஷபராசி என்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன், போக வேண்டிய ஆலயம் திருப்பூந்துருத்தி. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இந்த திருப்பூந்துருத்தி ஏன் ரிஷபராசிக்கு ராசிமானமாக அதிர்ஷ்ட கோவிலாக விழுந்திருக்கு அப்படின்னா, நந்தியம் பெருமான் விலகிய கோவில் ஒரு 3 கோவில் 4 கோவில் நந்தி விலகி இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவபெருமானை தரிசனம் செய்ய முடியாமல் அடியார்கள் வெளியில் நிற்கும் போது சிவபெருமான் உத்தரவு கொடுப்பார், நந்தியே விலகுன்னு சொல்லுவார். அங்கிருந்து 5 நந்தி கொடிமரத்திலிருந்து ராஜகோபுரத்துலேருந்து சாமி சன்னதியில் 5 நந்தி தள்ளி போயிடுவாங்க. நேராக சிவனை தரிசனம் பண்ணலாம். சிவபெருமான் உத்தரவுக்கிணங்க நந்தி விலகிய ஸ்தலம் திருப்பூந்துருத்தி. அப்பர் பெருமான், நாவுக்கரசு பெருமான் முதலில்
கைங்கரியம் உழவார பணி தங்கி இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் 6 வருஷம் அந்த திருப்பூந்துருத்தி கோவிலில் தங்கி இருந்து உழவார பணி செய்த இடம். அப்போது இந்த இன்னும் நிறைய சப்ஜெக்ட் அதை பற்றி பெருமைகள் இருக்குது. அதை நம்ம வேறு பதிவில் பார்ப்போம். அப்போ ரிஷபராசி திருப்பூந்துருத்தி கோவிலுக்கு போகணும். என்றைக்கு போகணும் சார்? நீங்கள் பிறந்த நட்சத்திரம் இது கிருத்திகைனா கிருத்திகையில் போகணும், ரோகிணினா ரோகிணியில் போகணும், மிருகசீரிஷம்னா மிருகசீரிஷம். நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் போக வேண்டும். திதியாக இருக்குது, அந்த நட்சத்திரத்தில் போக முடியல சார், வளர்பிறை பிரதோஷத்துக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைனாக்கா பிரதமை அன்றைய தினம் போயிட்டு வாங்க. அமாவாசையும் பிரதமையும் அப்படி மிக்ஸ் ஆகி இருக்கணும், அல்லது பௌர்ணமியும் பிரதமையும் மிக்ஸ் பண்ணி இருக்கணும். அப்போ இந்த மாதிரி பிரதமை அல்லது திரையோதசி திதின்னு சொல்லக்கூடிய அந்த பிரதோஷ நாளில் போகலாம். சரி, அப்போது திதியில் பிரதமை, திரையோதசி, பிரதோஷம், நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம். கிழமையாக இருந்தால் திங்கட்கிழமை போயிட்டு வாங்க, திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை. அப்போது கிழமையில் திங்கள் வெள்ளி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் மற்றும் திதி குறிப்பிட்ட திதியில் நீங்கள் சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஒரு அபிஷேகம் ஆராதனை செய்து தீபங்கள் ஒரு பெரும் அளவில் தீபம் ஏற்றலாம். 27 தீபம் 33 தீபம் பெரும் அளவில் தீபம் ஏற்றி அந்த ஆலயத்தில் நீங்கள் குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருப்பீர்களே. ஆனால் செய்து பாருங்களேன், ஒரு அதிர்ஷ்டம் ஒரு திருப்பம் உங்களுக்கு ஏற்படும், தேடி வருவீங்க. அப்போது உங்களுக்கு 3 ரகசியங்களை ஒரு ராசிக்கும் வணங்க வேண்டிய ரகசிய தெய்வமும் போக வேண்டிய ரகசிய கோவிலும் சொல்லிட்டேன். இதில் நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அதனால தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். பெண்களாக இருந்தால் சம்திங் இது கொஞ்சம் மாதவிடாய் கோளாறுகள் பீரியட்ஸ் சம்திங் வரலாம். இதே போல் நான் வெளியூரில் இருக்கிறேன், அதர் ஸ்டேட்டில் இருக்கேன், பெங்களூரில் இருக்கிறேன், நாக்பூரில் இருக்கிறேன், இல்லை வேர்ல்டு வைடு நான் வெளியூர் நாடுகளில் இருக்கிறேன். சரி, நான் எப்படி இது செய்கிறது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹெல்ப் வேண்டும் எனில் கீழே உள்ள நம்பருக்கு நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோவிலில் உங்களுக்கு எந்த கோவில் வருதோ அந்த கோவிலில் அங்கேயே அபிஷேகமோ சகஸ்ரநாம அர்ச்சனையோ ஏதோ அதை செய்துட்டு தீபம் ஏற்ற வச்சுட்டு உங்களுக்கான பிரசாதம் அனுப்பி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ செஞ்சு கொடுக்கப்படும். அப்படி வச்சுக்கோங்க. வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், வெளியூர் வெளி மாநிலங்கள் போக முடியாத சூழ்நிலை, வயசானவங்களாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஹெல்ப் வேண்டும்னா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்படும். அப்போது இந்த ரகசிய கோவில்களை அறிந்து வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரகசிய கோவில்களை அறிந்து நல்லபடியாக வழிபாடு செய்யுங்க. சூப்பராக இருக்கும். மிதுன ராசி. அப்போ மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவங்க ஒரு பெருமாளை வழிபாடு செய்யணும். மிதுன ராசின்னு சொல்லிட்டாலே அங்கே கேள்வியே கிடையாது. ஏன்னா இயற்கையாகவே இவங்க சாதுக்கள், அப்படி தான் சொல்லணும். இவங்க மிதுன ராசியில் கோபம்லாம் இருக்கும். அந்த கோபம் பூரா உள்ளே வச்சுட்டு இருப்பாங்க, வெளியில் காமிக்க மாட்டாங்க. அந்த அது எப்படி சொல்கிறது, ஒரு வைராக்கியம் இருக்கும், வஞ்சகம் இருக்காது, வைராக்கியம் இருக்கும். எப்படி இந்த மிதுன ராசியில் ஃபஸ்ட்டு என்ன நட்சத்திரங்கள் வருது? மிருகசீரிஷம். மிருகசீரிஷத்துக்கு 2 பாதங்கள். திருவாதிரை ராகுவுடைய நட்சத்திரம். அவங்களுக்கு வராத கோபமா? அதுவும் திருவாதிரையும் மிருகசீரிஷமும் அந்த மிருகசீரிஷத்தில் போயிட்டு ராகு நின்னாலும் திருவாதிரையில் செவ்வாய் நின்னாலும் அந்த ஜாதகர் என்னெல்லாம் பாடுபடுவார்னு நமக்கு தான் தெரியும். ஒரு பிறப்பு ஜாதகம் இருக்குது. உங்கள் பிறப்பு ஜாதகம் நீங்கள் ஆண்களோ பெண்களோ, அந்த உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் ஆண்களாக இருந்து செவ்வாயுடைய மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே ராகு நிற்பாரே ஆனால் இளம் வயதில் ரொம்ப விளையாட்டுத்தனம் இருக்கும், துடுக்குத்தனம் இருக்கும், ஒரு அலட்சியம் இருக்கும், கான்சன்ட்ரேஷன் இருக்காது. பெண்களாக இருந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்றுட்டாருன்னா இந்த கம்ப்ளைண்ட் பூரா அப்படியே அந்த பொம்பளை பசங்களுக்கு இருக்கும். அவங்க துள்ளி குதிச்சுன்னு இருப்பாங்க. ஒரு பெண்களுக்கான அடையாளம் அவங்கள்ட்ட இருக்காது. அப்போது இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய புதன் ஆட்சி பெறக்கூடிய
புதன் ஆட்சி பெறக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்பது பெருமாள். இது உலகம் அறிந்த விஷயம். ஆனால் நீங்கள் எந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கணும், அதுதான் ரகசியம், அதுதான் சூக்ஷமம். அந்த ரகசியத்தை தான் சொல்ல போகிறோம். அப்போ மிதுன ராசி என்பர்கள் திட்டக்குடி அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் கோவில், திட்டக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது விருத்தாச்சலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம், அந்த அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம், அங்கே இருக்கக்கூடிய வராக பெருமாள், வராகமூர்த்தி. நம்ம இன்றைக்கி எல்லாம் வாராகின்னு சொல்கிறோமே, வராகின்னு சொல்கிறோமே, அதுக்கெல்லாம் அதிதேவதை பிரதிதேவதை எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கக்கூடிய வராக பெருமாள், ஸ்ரீ வராக பெருமாள், ஸ்ரீமுஷ்ணம். சரி, அதே போல் இன்னொரு கோவிலும் இருக்கு. அம்புஜவல்லி தாயார் சமேத வெங்கடேச பெருமாள். இது ஸ்ரீமுஷ்ணம் ஒரு 4000-5000 வருஷத்துக்கு மேலே உள்ளதுனாக்கா, இந்த அம்புஜவல்லி தாயார் சமேத வெங்கடேச பெருமாள் இது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. அதனூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது. ஏரிக்கரையில் அமைஞ்சிருக்கு. அந்த கோவில் என்ன விசேஷம்னா, எங்கேயுமே நீங்கள் அப்படி பார்க்க முடியாது சார். அம்பால மடியில் வச்சுருப்பார் சாமி. அந்த மாதிரி ஒரு வடிவம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு உலகத்தில் வேற எந்த கோவில்லையும் கிடையாது. அதுதான் அந்த கோவிலுடைய சிறப்பு. அந்த மாதிரி ஒரு ஆலயம் வேர்ல்டு வைடு எங்கேயுமே கிடையாது. நீங்கள் தெரிஞ்சால் எனக்கு இன்னொரு கோவில் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அம்பால மடியில் வச்சுட்டு இருப்பார். எப்படி அயக்ரீவர் வச்சுட்டு இருப்பாரோ, இல்லை லக்ஷ்மி நரசிம்மர் வச்சுட்டு இருப்பாரோ, அதை போல பெருமாள் தாயாரையும் மடியில் வைத்து கொண்டிருப்பார். விழுப்புரம் அருகில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் ஆலயம். அப்போ 2 நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், போக வேண்டிய ஆலயம் 2 சொல்லிட்டேன். என்னைக்கு போகணும்? உங்கள் பிறப்பு நட்சத்திரம், உங்கள் ஜென்ம நட்சத்திரம் மிருகசீரிஷம்னா அதில் போகணும். திருவாதிரையில் பிறந்தா திருவாதிரையில் போகணும், அல்லது புனர்பூசத்தில் பிறந்தா அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் போகணும். திதியில் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அஷ்டமி அல்லது ஏகாதசி திதியில் போக வேண்டும். அஷ்டமி அல்லது ஏகாதசி திதியில் போக வேண்டும். நீங்கள் வளர்பிறையில் பிறந்தால் தேய்பிறை அஷ்டமி, தேய்பிறை ஏகாதசியில் போகணும். தேய்பிறையில் பிறந்திருந்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமி, வளர்பிறை ஏகாதசியில் போகணும். கிழமையாக இருந்தால் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமையில் போவது சிறப்பு. அப்போது ஒரு வாட்டி செய்து பாருங்கள், வணங்கி பாருங்கள், பல மாற்றங்கள் நிகழும். அப்போது உங்களுக்கு 3 ரகசியங்களை ஒரு ராசிக்கும் வணங்க வேண்டிய ரகசிய தெய்வமும் போக வேண்டிய ரகசிய கோவிலும் சொல்லிட்டேன். இதில் நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அதனால தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். பெண்களாக இருந்தால் சம்திங் இதே கொஞ்சம் மாதவிடாய் கோளாறுகள், பீரியட்ஸ் சம்திங் வரலாம். இதே போல் நான் வெளியூரில் இருக்கிறேன், அதர் ஸ்டேட்டில் இருக்கேன், பெங்களூரில் இருக்கிறேன், நாக்பூரில் இருக்கிறேன், இல்லை வேர்ல்டு வைடு நான் வெளியூர் நாடுகளில் இருக்கிறேன். நான் எப்படி இது செய்கிறது அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஹெல்ப் வேண்டுமெனில் கீழே உள்ள நம்பருக்கு நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோவிலில், உங்களுக்கு எந்த கோவில் வருதோ அந்த கோவிலில் அங்கேயே அபிஷேகமோ சகஸ்ரநாம அர்ச்சனையோ ஏதோ அதை செய்துட்டு தீபம் ஏற்ற வச்சுட்டு உங்களுக்கான பிரசாதம் அனுப்பி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ செஞ்சு கொடுக்கப்படும். அப்படி வச்சுக்கோங்க. வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், வெளியூர் வெளி மாநிலங்கள் போக முடியாத சூழ்நிலை, வயசானவங்களாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஹெல்ப் வேண்டும்னா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்படும். அப்போது இந்த ரகசிய கோவில்களை அறிந்து, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரகசிய கோவில்களை அறிந்து நல்லபடியாக வழிபாடு செய்யுங்க. சூப்பராக இருக்கும். கடகராசி. கடகராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புனர்பூசம் 4வது பாதம், அதே போல் பூசம் நட்சத்திரம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரம். கடகராசிக்கு என்ன அடையாளம்? நண்டு. ஆமாம் இல்லையா, அங்கே நண்டு தான் அடையாளம். அது என்ன, அது ஒரு நீர் ராசி. அதே போல் சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய இடம். எல்லாத்துக்கும் மேலே குரு உச்சம் பெறக்கூடிய இடம் கடகத்துக்கு. அதுதாங்க சிறப்பு.
வேறு யாருக்குமே அந்த அந்த 12 ராசியில் எந்த ராசிக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு வீட்டில் உச்சமடைகின்றன, ஒரு வீட்டில் நீச்சமடைகின்றன. கால புருஷனுக்கே 9வது அதிபதியாக, பாக்யாதிபதியாக 9 கிரகங்களில் ரொம்ப நல்ல கிரகமாக, சுப கிரகமாக கருதப்படக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி கடகம். அப்போ ஒரு குழந்தை, அது ஆணோ பெண்ணோ, கடகத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னாக்கா ஒரு 30 வயசு 33 வயசு வரையிலும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 33 வயசுக்கு பிறகு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத வகையில் உங்கள் வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை மாறிவிடும். நாமெல்லாம் எப்போ அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவோமா, நம்ம அந்தளவுக்கு வாழ முடியுமா அப்படின்னு திங்க் பண்ணக்கூடிய வகையில், எப்படி இவ்வளோ வளர்ச்சி வந்தது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். இது கடகராசிக்கு உள்ள சிறப்பு. ஏன்னா அங்கே குரு உச்சமடைகிறார். அதே சமயம் செவ்வாய் நீச்சம். கடகராசிக்கு செவ்வாய் நீச்சம் பாருங்க. காலப்புருஷனுக்கு 9ஆம் அதிபதி உச்சம், காலப்புருஷன் அங்கே செவ்வாய், அங்கே நீச்சம். யாருடைய ஜாதகத்திலெல்லாம் அந்த கடகராசியில் செவ்வாய் இருக்காங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் தைரியம் கொடுக்கணும். நாங்கள் ஏதேனும் ஒரு வீக்னஸ் இருக்கும். எல்லா சிறப்பு இருக்கும், படிப்பு இருக்கும், கல்வி இருக்கும், வருமானம் இருக்கும், ஆட்டிடியூட் எல்லாமே இருக்கும். பட் திருமணம் இருக்க ஒரு பயம் இருக்கும். கல்யாணம் எனக்கு வேணாண்டுவாங்க. அல்லது திருமணம் நடந்தாலும் அந்த வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக சோபிக்காது. இது செவ்வாய் நீச்சமாகி இருந்தால். அப்போ குரு உச்சம் பெற்று செவ்வாய் நீச்சமாகக்கூடிய கடகராசி அன்பர்களே, நீங்கள் 1008 கஷ்டங்கள் இருக்கலாம். உங்களுக்கு 1008 தெய்வம், குலதெய்வம் இருக்கலாம், பிடிச்ச தெய்வம் இருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. கடகராசி வணங்க வேண்டிய தெய்வம், வணங்க வேண்டிய தெய்வம் சிவன். வணங்க வேண்டிய தெய்வம் சந்திரனுடைய வீடாச்சே, அம்பாளை வழிபாடு செய்யலாமே அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். அப்போ தான் பதிவிலே சொல்லிட்டேன். இது ஒரு முழுக்க ஒரு ஆராய்ச்சி செய்து இந்த ராசி என்பர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு யார் முன்னாடி போய் நிற்கணும், யார்கிட்ட போய் கேட்கணும். யாரா அவன், யார்கிட்ட போய் கேட்குறது? இங்கே போய் கேளு, அங்கே போய் நின்று கேட்டிங்கனாக்கா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. அதனால் அங்கே போய் நில்லுங்க. இது ஒரு ஆராய்ச்சி. அப்போ கடகராசி என்பர்களே, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னதுங்க? சிவபெருமான். எங்கே போய் வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கற்கடேஸ்வரர்னு இருக்கு, நண்டு பூஜித்த இடம். ஏன்னா உங்கள் ராசியை நண்டுங்களா? அப்போ அந்த நண்டு ஒரு கோவிலில் மோட்சம் பெறுவதற்காக, இந்த பிறவி பாவத்தை போக்குவதற்காக சிவபெருமானை வழிபாடு செய்து கூட பூஜை பண்ணியிருக்குங்க சிவபெருமானை. ஈங்கோய் மலைன்னு ஒன்று இருக்குது, அங்கே பூஜை பண்ணியிருக்கு, புலி பூஜை பண்ணியிருக்கு. அப்போ இந்த மாய பிறவியை கழிப்பதற்கு தாவரங்கள் கூட, வில்வம், அருகம்புல், அது மாதிரி பத்திர புஷ்பங்கள் கூட முயற்சி செய்யுது. ஆனால் மானிடமாகிய நாம முயற்சி செய்கிறோமோனா கிடையாது. சும்மா டிவி பார்த்துன்னு கேம் விளையாண்டு உட்காந்துருக்கோம். அந்த பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய பக்தி, அறிவு கூட நமக்கு இல்லாமல் போயிடுது. காரணம் ஆசை. இதுதான் விஷயம். அப்போ ஆசை எனும் பிடியில் அகப்பட்டு கஷ்டப்படக்கூடிய கடகராசி, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். போக வேண்டிய கோவில் கற்கடேஸ்வரர். இந்த கற்கடேஸ்வரர் கோவில் எங்கே இருக்குது? தஞ்சாவூர் மாவட்டம் திருதேவன்குடி அப்படிங்கிற ஆலயத்தில் தான் அங்கே கற்கடேஸ்வரர் ஆலயம் இருக்குது. அங்கே இருக்க நண்டு பூஜை செஞ்ச இடம். அதோடு மட்டுமல்ல, அங்கே தீர்த்தத்தில் நீராடுவது சிறப்பு. பாருங்கள், எவ்வளோ பாயிண்ட் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அங்கே தீர்த்தத்தில் நீராடுவது சிறப்பு.
குளிச்சுட்டு சாமி கும்பிட்டா ரொம்ப சிறப்பாக. இல்லைனா அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு தண்ணி தலையில் தெளிச்சிட்டு அப்புறம் கை கால் அலம்பிட்டு கோவிலுக்கு போங்க. 27 தீபம் ஏற்றுங்க, 27 சுற்றுங்க, 1.5 மணி நேரம் இருங்க, ஒரு அன்னதானம் பண்ணுங்கள், சுவாமிக்கு ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுங்கள். அம்பாள் பேர் என்ன தெரியுமா? அபூர்வ நாயகி. பாருங்கள், அம்பாள் பேர் என்ன? அபூர்வ நாயகி. செய்து பாருங்கள். என்றைக்கு போகணும்? நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ அந்த ஜன்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி அங்கே போய் பூஜை பண்ணணும். அது நட்சத்திரம் ஓகே, நட்சத்திரம் முடியல, திதியில் எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி அமாவாசை திதியில் போவது சிறப்பு. கிழமையில் போவதாக இருந்தால் ஞாயிறு அல்லது திங்கட்கிழமையில் செல்வது சிறப்பு. செய்து பாருங்கள், நன்மை நடக்கும். அப்போது உங்களுக்கு 3 ரகசியங்களை ஒரு ராசிக்கும் வணங்க வேண்டிய ரகசிய தெய்வமும் போக வேண்டிய ரகசிய கோவிலும் சொல்லிட்டேன். இதில் நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அதனால தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். பெண்களாக இருந்தால் சம்திங் இது கொஞ்சம் மாதவிடாய் கோளாறுகள், பீரியட்ஸ் சம்திங் வரலாம். இதே போல் நான் வெளியூரில் இருக்கிறேன், அதர் ஸ்டேட்டில் இருக்கேன், பெங்களூரில் இருக்கிறேன், நாக்பூரில் இருக்கிறேன், இல்லை வேர்ல்டு வைடு நான் வெளியூர் நாடுகளில் இருக்கிறேன். சரி, நான் எப்படி இது செய்கிறது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹெல்ப் வேண்டுமெனில் கீழே உள்ள நம்பருக்கு நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோவிலில் உங்களுக்கு எந்த கோவில் வருதோ அந்த கோவிலில் அங்கேயே அபிஷேகமோ சகஸ்ரநாம அர்ச்சனையோ ஏதோ அதை செய்துட்டு தீபம் ஏற்ற வச்சுட்டு உங்களுக்கான பிரசாதம் அனுப்பிக்கும். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ செஞ்சு கொடுக்கப்படும். அப்படி வச்சுக்கோங்க. வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், வெளியூர் வெளி மாநிலங்கள் போக முடியாத சூழ்நிலை, வயசானவங்களாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஹெல்ப் வேண்டும்னா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்படும். சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்தவரையிலும் சூரியன் ஆட்சி பெறக்கூடிய இடம். அங்கே எந்த கிரகமும் உச்சம் கிடையாது, நீச்சம் கிடையாது. ஏன்னா அவர் சூரியனுடைய தனி வீடு, அது அவருடைய போஷன், அது அவருக்கு குடியிருக்கக்கூடிய இடம். சூரிய லோகம், ஆமாம், சந்திரலோகம், சந்திர மண்டலம்ன்ற மாதிரி சூரிய மண்டலம், அது அவருடைய வீடு. அங்கே யாருக்கும் அவர்கிட்ட போய் யாரும் உச்சமும் பெற முடியாது, நீச்சமும் பெற முடியாது. ஒன்று வக்ரமாயினும் இல்லாட்டி அஸ்தங்கமாயினும். அப்பேற்பட்ட உயர்ந்த குணங்களை கொண்ட சிம்ம ராசி. சிம்ம ராசியில் எந்த நட்சத்திரங்கள் வருது? மகம், பூரம், 4 பாதம் வந்துடும். உத்தரத்தில் ஒரே ஃபஸ்ட்டு ஒரு பாதம் மட்டும் வரும். மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்தரத்தில் ஒரு பாதம். அப்போ இந்த மகம், பூரம், உத்தரம்ங்கிறது யாருங்க? கேது, சுக்கிரன், சூரியன். அப்போது பொதுவாகவே சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த இடத்திலும் ஒரு மதிப்பு மரியாதையாக இருக்கணும். ஒரு ஏழ்மையான சூழ்நிலை இருந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் மதிப்பு மரியாதையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. தன்னிச்சையாக செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. சுய கௌரவம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். கௌரவம் தான். தப்பே செஞ்சாலும் நான் எனக்கு தப்பு பண்ணேன், நீ தான் தப்பு பண்ண அப்படின்னு அந்த ஒரு கௌரவம் இருக்கும் அவங்கள்ட்ட. அவ்வளோ சீக்கிரம் செஞ்ச தப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஆளுமை அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அவங்கள்ட்ட சூப்பராக இருக்கும். அவங்கள மாதிரி ஒரு நிர்வாக திறமை யாராலையும் பண்ண முடியாது. காரணம் சூரியன். அப்போ அப்பேற்பட்ட உயர்ந்த நற்குணங்களை கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு 1008 தெய்வங்கள் இருக்கலாம். குலதெய்வம் இருக்கலாம், அப்புறம் அதிர்ஷ்ட தெய்வங்கள் இருக்கலாம், இஷ்ட தெய்வங்கள் இருக்கலாம். இன்னும் நீங்கள் நிறைய வழிபாடுகள் செய்யலாம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் எது? எங்கே போய் நீங்கள் நின்னா ஜெயிக்கலாம்? முதல்ல சிம்ம ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஏன்னா சிவன் சூரியன், அந்த இன்ட்ரோலே நான் சொல்லிட்டேன். சிம்மத்துக்கு ஆட்சி யாரு? சூரியன். சூரியன் யாருங்க? ஆத்மகாரகன். ஆத்மா யாருங்க? உயிர். உயிர் யாருங்க? பரம்பொருள். பரம்பொருள் யாருங்க? சிவபெருமான். அப்போ அப்படியே தேடிக்கிட்டே போனால் கடைசியில் எங்கே போய் நிற்குது? சிவபெருமான்கிட்ட போய் நிற்குது. அப்போது சிம்ம ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன். நீங்கள் பெருமாளை கும்பிடலாம், அல்லது அயக்ரீவரை கும்பிடலாம், அல்லது கருப்பு சாமியை கும்பிடலாம். என்ன வேண்டுமானாலும் நீங்கள் ப்ராக்டிஸில் இருக்கலாம்.
எனக்கு நான் திருப்பதி ரொம்ப எனக்கு இஷ்டம், செஞ்சுக்கோங்க. ஒரு முறை இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். அதிர்ஷ்ட கோவிலை போய் பாருங்கள். அதனால தான் நம்ம டைட்டிலே இருக்குது அதிர்ஷ்ட கோவில், உங்களுக்கான அதிர்ஷ்ட கோவில். அப்போது சிம்ம ராசி என்பவர்களை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன். சிவன்னு சொல்லிட்டீங்க சாமி, உலகம் முழுவதும் இருக்குது. நான் எந்த இடத்துக்கு போனோம்? திருமழப்பாடி அப்படின்னு ஒரு கோவில். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடைமேல் மிளர்கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அண்ணே உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே. திருமழப்பாடி. அந்த திருமழப்பாடியை இங்கே சுந்தரர் பெருமான் கடந்து போகிறார். அந்த ஊரை கிராஸ் பண்ணி போகிறாராம். இவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சுந்தரர் மேலே ஒரு ஆசை. ஏன்னா ஃப்ரெண்டு இல்லை 2 பேரும். டேய் இதெல்லாம் நான் இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கேன், என்னை பார்க்காம போறிய சுந்தரா, என்னை நினைக்காம போறிய நீ, ஒரு வார்த்தை பார்த்து பேசிட்டு போகலாமே அப்படின்னு எங்கேயோ உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் ரோடுக்கு வெளியில் பைபாஸில் போகக்கூடிய சுந்தரரை பார்த்து கேட்குறாராம். அதுதாங்க நட்பு, அதுதாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உனையன்றி இனி யாரையும் நினைக்கேனே அப்படின்னு ஒரு 10 பாட்டு பாடுறார். ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார், அப்பர் பெருமான் உழவார பணி செய்திருக்கிறார். திருமழப்பாடி. சிம்மராசி என்பர்கள் திருமழப்பாடி. இன்னொரு விஷயம் தெரியுமா? நந்தியம்பெருமானுக்கு கல்யாணம் பண்ண இடம் திருமழப்பாடி. எல்லாரும் நந்தி கல்யாணம் பார்த்தாக்கா முந்தி கல்யாணம் நடக்குமா? முந்தி மீன்ஸ் என்னங்க, கல்யாணமே ஆகலை, பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் அங்கே பங்குனி மாதம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு அப்படி வச்சுப்போம். ஏன் நம்ம போட்டு குழப்பிக்கணும் சார்? பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராம நவமி, இது 3 ஒரே நாளில் வருதா? அன்னைக்கு அந்த கோவிலில் நந்திக்கு கல்யாணம் நடக்கும். நீங்கள் நம்பிக்கையாக போகலாம், பத்திரிக்கை பார்க்க வேணாம், கேலண்டரை பார்க்க வேணாம். இன்றைக்கி ஸ்ரீராம நவமியா, நந்தி கல்யாணம் அந்த கோவிலில் உண்டு. திருமண தடைகள், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் அங்கே போய் சிவபெருமானுக்கு ஒரு அபிஷேகம் செய்து, ஆராதனைகள் செய்து, சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து, 33 தீபம் ஏற்றி 33 சுற்றி சிவபெருமானை சுற்றணும். 2.5 மணி நேரம் அங்கே இருக்கணும் கோவிலில். ஒரு அன்னதானம் செஞ்சுட்டு வருவீர்களே, ஆனால் அற்புதமாக இருக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், போக வேண்டிய கோவில் திருமழப்பாடி. என்றைக்கு போகணும்? உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் போகணும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தில் போகணும். கிழமைன்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீர்களோ அந்த கிழமைக்கு போகணும், அதுதான் அதிர்ஷ்டம். அதே போல் திதியில் செல்வதாக இருந்தால் 1 சதுர்தசி அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்தசியில் போங்க. அப்படி இல்லைனாக்கா சதுர்த்தியில் போங்க, நல்லது நடக்கும். அப்போது உங்களுக்கு 3 ரகசியங்களை ஒரு ராசிக்கும் வணங்க வேண்டிய ரகசிய தெய்வமும் போக வேண்டிய ரகசிய கோவிலும் சொல்லிட்டேன். இதில் நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அதனால தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். பெண்களாக இருந்தால் சம்திங் இதே கொஞ்சம் மாதவிடாய் கோளாறுகள், பீரியட்ஸ் சம்திங் வரலாம். இதே போல் நான் வெளியூரில் இருக்கிறேன், அதர் ஸ்டேட்டில் இருக்கேன், பெங்களூரில் இருக்கிறேன், நாக்பூரில் இருக்கிறேன், இல்லை வேர்ல்டு வைடு நான் வெளியூர் நாடுகளில் இருக்கிறேன். நான் எப்படி இது செய்கிறது அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஹெல்ப் வேண்டுமெனில் கீழே உள்ள நம்பருக்கு நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோவிலில், உங்களுக்கு எந்த கோவில் வருதோ அந்த கோவிலில் அங்கேயே அபிஷேகமோ சகஸ்ரநாம அர்ச்சனையோ ஏதோ அதை செய்துட்டு தீபம் ஏற்ற வச்சுட்டு உங்களுக்கான பிரசாதம் அனுப்பிக்கும். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ செஞ்சு கொடுக்கப்படும். அப்படி வச்சுக்கோங்க. வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான். வெளியூர், வெளி மாநிலங்கள் போக முடியாத சூழ்நிலை, வயசானவங்களாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஹெல்ப் வேண்டும்னா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்படும். கன்னிராசியை பொறுத்தவரையிலும் புதனுடைய வீடு, புதன் பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய இடம், புதன் பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு, அப்படி வச்சுக்கலாம். புதன் உச்சம், புதன் ஆட்சி, புதனுடைய வீடு. நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் சூரியன் சந்திரன் இணைவு ஏற்படுகிறது. நான் ரிஷபத்துக்கு சொன்னேன், ரொம்ப உயர்வாக சொன்னேன்.
எங்கெல்லாம் சூரியன் சந்திரன் நினைவு வருதோ அதெல்லாம் சிவபெருமானம், சிவசக்தி ஐக்கியமான இடம். உமாமகேஸ்வரன், அர்த்தநாரீஸ்வரர், சங்கரன் கோவில், கோமதி அம்மா. அதாவது இந்த சங்கரன் கோவில் அந்த வட்டாரத்தில் ஒரு 108 கிராமங்களில் என்ன குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தால் ஐயரே பார்க்க மாட்டாங்க, பஞ்சாங்கம் பார்க்க மாட்டாங்க, கோமதின்னு பேர் வச்சுருவாங்க. எங்கள் கோமதிங்க அப்படின்னு இவங்கெல்லாம் ரொம்ப உரிமையாக அந்த அம்மாவை கொண்டாடுவாங்க. அதே போல் ஆம்பளை குழந்தையா ஒன்று சங்கரன் வைப்பாங்க, இல்லைன்னா நாராயணன் வைப்பாங்க, இல்லைன்னா கோமதி சங்கரன் வைப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த சங்கரன் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 108 120 கிராமங்களில் இந்த சங்கரநாராயணரையும் கோமதி அம்பாளையும் தங்கள் வீட்டு பிள்ளையாக, தங்கள் வீட்டு தெய்வமாக ரொம்ப கொண்டாடுவாங்க. அவர் தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. அந்த சங்கரன் கோவில் தான் கன்னிராசி வணங்க வேண்டிய தெய்வம். சிவபெருமானும் பெருமாளும் சேர்ந்தது அர்த்தநாரீஸ்வரர். எப்படி சொல்கிறீங்களோ அது போல் சிவனும் பெருமாளும் சேர்ந்தது. கன்னிராசி வணங்க வேண்டிய தெய்வம் சங்கரநாராயணர். அங்கே என்ன ரொம்ப சிறப்பு? 8 விதமான நாகங்கள் இருக்குது இல்லையா? அஷ்ட நாகங்கள். அதில் சங்கன் பதுமன் அப்படிங்கிற 2 நாகம். அந்த சங்கன் சொல்கிறாராம் சிவபெருமான் இருக்கிற பாம்பு, டேய் நான் தாண்டா பெரிய ஆள், எங்கால் தாண்டா பெரிய ஆள், சிவபெருமான் தாண்டா பெருசு அப்படின்னு சங்கன் சொல்கிறாரு. இங்கே பெருமாள் ஒரு பாம்பில் படுத்துன்னு இருப்பார்ல, அங்கே பதுமன் அவரு என்ன சொல்கிறார், இங்கே பெருமாள் தான் பெருசுப்பா அப்படிங்கிறார். இவங்க 2 பேரும் பாம்பு 2 சண்டை போட்டுக்குது. இவங்க 2 பேரும் அமைதியாக இருக்கிறாங்க. இதை ஊசி முனையில் கோமதி அம்மாள் தவம் இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அண்ணனையும் பார்க்குறாங்க, வீட்டுக்கார்ட்டையும் கேட்குறாங்க. தன் கணவன் சிவபெருமானை நோக்கியும் தன் தமையன் சகோதரனாக இருக்க மூத்த சகோதரனாக இருக்கக்கூடிய பெருமாளையும் 2 பாம்பு சண்டை போட்டுக்குது, ஒன்றுமே தெரியாமல் 2 பேரும் இருக்கீங்களே, தயவு செஞ்சு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, அதுதான் ஆடி தபசு. அந்த அம்மா ஊசி முனையில் தபசுன்னா என்னங்க, தவம் இருக்கிறாங்க. அப்போது சிவனும் பெருமாளும் ஒன்று சேர்ந்து, எப்படி சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்து வந்தாங்களோ அதை போல் சிவனும் பெருமாளும் ஒன்று சேர்ந்து காட்சி கொடுத்தாங்க உலகத்துக்கு. அதுதான் சங்கரன் கோவில், சங்கரநாராயணர் கோவில். ஏங்க அங்கே எல்லா விதமான நாகதோஷம், எல்லா விதமான உடம்பு தோஷம், கண் சரியில்லை, கை சரியில்லை, கால் சரியில்லை, வயிறு சரியில்லை, கிட்னி சரியில்லை, ஹார்ட்டு சரியில்லை, ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது, பிபி அதிகமாக இருக்குது, பிளாக் இருக்குது, நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட், உங்கள் உடம்புல என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அங்கே போய் உப்பு சுற்றி போட்டு அந்த ஊரில் 54 தீபம் ஏற்றி மொத்த கோவிலையும் 27 சுற்று சுற்றணும். சிவன், சங்கரநாராயணர், கோமதி அம்மா அந்த 3 பேரை சேர்த்து 27 சுற்று சுற்றி அங்கே 3 பேருக்கும் அங்கே பன்னீர் புஷ்பம் ரொம்ப விசேஷம். பன்னீர் புஷ்பத்தால் அர்ச்சனை செய்து லெமன் சாதம் வாசல்லே, அந்த கோவில் வாசல்லே அந்த பூக்கடை இருக்குது. ப்ளஸ் அங்கே ஒரு சின்ன உணவகம் இருக்குது. போகும்போதே ஒரு 10 பார்சல், தயிர் சாதம் 10, புளி சாதம் 10, லெமன் சாதம் 10, 30 பாக்கெட் கட்ட சொல்லிவிட்டு வாசலில் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா, புளி சாதம் யாருக்குங்க, பெருமாளுக்கு. புரியுதுங்களா? தயிர் சாதம் யாருக்கு, சிவபெருமானுக்கு. லெமன் சாதம் அம்பாளுக்கு. அப்போ இது எல்லாமே அந்த காம்பினேஷனோடு போய்டும். இப்போ அந்த ஆராய்ச்சிங்கிறது ஒரு பலன் நம்ம எடுத்து சொல்கிறோம்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழி. சரி, இதெல்லாம் ரகசியங்கள் போதுமானது. இப்போ நீங்கள் என்னைக்கு போகணும் சார்? நீங்கள் ஜென்ம நட்சத்திரம், நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ அந்த நட்சத்திரத்தில் போகணும். உத்திரம்னா உத்திரம், அஸ்தம்னா அஸ்தம், சித்திரைனா சித்திரை. நீங்கள் பிறந்த உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அன்று சென்று வருவது சிறப்பு. வீட்டில் கூட்டு போகலாமா, பொண்டாட்டியை கூட்டு போகலாமா, வீட்டுக்காரரை கூட்டு போகலாமா, குடும்பமாகவே போயிட்டு வரலாம். கோவிலுக்கு போகிறது தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் பேரில் மட்டும்தான் அர்ச்சனை. சரி, திதியில் செல்வதாக இருந்தால் எப்பொழுது போகலாம்? பிரதோஷம் அல்லது ஏகாதசி. பிரதோஷம் அல்லது ஏகாதசி. சரி, கிழமையில் போகிறதா இருந்தால் இன்றைக்கி திங்கக்கிழமை அல்லது சனிக்கிழமை. புரியுதா? திதி சொல்லியாச்சு, கிழமை சொல்லியாச்சு, நட்சத்திரம் சொல்லியாச்சு, கோவில் சொல்லியாச்சு, தெய்வமும் சொல்லியாச்சு.
போயிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. அப்போது உங்களுக்கு 3 ரகசியங்களை ஒரு ராசிக்கும் வணங்க வேண்டிய ரகசிய தெய்வமும் போக வேண்டிய ரகசிய கோவிலும் சொல்லிட்டேன். இதில் நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அதனால தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். பெண்களாக இருந்தால் சம்திங் இது கொஞ்சம் மாதவிடாய் கோளாறுகள், பீரியட்ஸ் சம்திங் வரலாம். இதே போல் நான் வெளியூரில் இருக்கிறேன், அதர் ஸ்டேட்டில் இருக்கேன், பெங்களூரில் இருக்கிறேன், நாக்பூரில் இருக்கிறேன், இல்லை வேர்ல்டு வைடு நான் வெளியூர் நாடுகளில் இருக்கிறேன். நான் எப்படி இது செய்கிறது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹெல்ப் வேண்டுமெனில் கீழே உள்ள நம்பருக்கு நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோவிலில் உங்களுக்கு எந்த கோவில் வருதோ அந்த கோவிலில் அங்கேயே அபிஷேகமோ சகஸ்ரநாம அர்ச்சனையோ ஏதோ அதை செய்துட்டு தீபம் ஏற்ற வச்சுட்டு உங்களுக்கான பிரசாதம் அனுப்பி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ செஞ்சு கொடுக்கப்படும். அப்படி வச்சுக்கோங்க. வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், வெளியூர் வெளி மாநிலங்கள் போக முடியாத சூழ்நிலை, வயசானவங்களாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஹெல்ப் வேண்டும்னா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்படும். அப்போது இந்த ரகசிய கோவில்களை அறிந்து, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரகசிய கோவில்களை அறிந்து நல்லபடியாக வழிபாடு செய்யுங்க. சூப்பராக இருக்கும். துலாம் ராசி, சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுடைய வீடு சுக்கிரனுக்கு மூலத்திரிகோண வீடு, அதையும் சொல்லணும்ல. ஆட்சி வீடு, அவர் அங்கே மூலத்திரிகோண வீடாக இருக்கார். பவர் அதிகம்னு அர்த்தம். அதோட கூட சூரியன் நீச்சமாகக்கூடிய வீடு. அதை விட சிறப்பு சனி உச்சம் பெறக்கூடிய வீடு. என்னங்க துளாராசிக்கு இவ்வளோ சிறப்பா? ஆமாஞ்சி. ஃபஸ்ட்டு சூரியன் நீச்சமாகக்கூடிய வீடு, சனி உச்சம் பெறக்கூடிய வீடு, சுக்கிரனுக்கு மூலத்திரிகோண வீடு, சுக்கிரனுக்கு ஆட்சி பெற்ற வீடு, சொந்த வீடுங்க அவருக்கு, ஓன் ஹவுஸ். அங்கே என்னெல்லாம் நட்சத்திரங்கள் இருக்குது? சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்கள். சார், குருவுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விசாகம் அங்கே இருக்குது. ராகுவுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சுவாதி அங்கே இருக்குது. அப்போ பாருங்கள், குரு ராகு செவ்வாய், இந்த குரு ராகு சேர்ந்துட்டாங்கன்னா அது மிகப்பெரிய சண்டால யோகம். சொல்லுவாங்க சாதாரணமாக இங்கே ஒரு ஹோட்டலில் இலை எடுத்துருந்தாருங்க, சாப்பிட்டு போயிட்டு இருந்தாருங்க. இன்றைக்கி அவர் என்ன கொடி கட்டி பறக்கிறார். நமக்கு தெரிஞ்சு பேர் சொல்ல முடியாது. இன்றைக்கும் ஒரு சாதாரணமாக ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சவங்க, ஒரு கிராமத்தில் ஒரு கீத்து கொட்டா போட்டு அங்கே ஒரு இட்லி சுட்டு வியாபாரம் பண்ணவங்க இன்னைக்கு கொடி கட்டி பறக்கிறார். பெரிய அரசியல் தலைவராக இருக்கிறார். துலா ராசிக்கு சிறப்பு. அப்போ இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் எப்படிங்க ஏற்படுது? அப்போ எங்களுக்கு ஏற்படாதா, எங்களுக்கு கிடைக்காதா? அதுக்கு தான் இந்த பதிவு, அதுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் இந்த பதிவு. அப்போது சுக்கிரன் ராகு குரு, இந்த குரு ராகு சேர்ந்த துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு வணங்க வேண்டிய தெய்வம், துலாம் ராசி எங்கே போகணும், எங்கே போய் இவங்க வழிபாடு செய்யணும்? ஏன்னா ஒரு பக்கம் ராகு இருக்கிறாரு, அம்பாளுடைய அம்சம், நாகத்துடைய அம்சம். இன்னொரு பக்கம் குரு இருக்கிறார். இப்போ இவங்க 2 பேருக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க பூந்தோட்டம் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது திருவாரூர் அல்லது கும்பகோணம், காரைக்கால், இது 3 போகிற இடத்துக்கு பேரளத்துக்கு பக்கத்தில் பூந்தோட்டம், பூந்தோட்டத்துக்கு பக்கத்தில் அம்பர் மாகாளம்னு ஒரு கோவில். அது பேர் என்னங்க? மாகாளம். மகா காலம். காலம்னா என்னங்க? டைம். யாருக்கெல்லாம் டைம் சரியில்லையோ, ரொம்ப மோசமான டைமாக இருக்குது, டைமே சரியில்லை, நேரம் என்னங்க இப்படி இருக்குது, இந்த மாதிரி யாருக்குமே வரக்கூடாதுங்க அப்படின்னு உங்களை என்னெல்லாம் நேரம் டஃப் கொடுத்தாலும் இந்த அம்பர் மாகாளம் போனால் உங்கள் காலம் மாறும். அம்பர் மாகாளம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சுக்கிரனுடைய வீடாச்சு, நான் பெருமாளெல்லாம் வணங்கணும். நீங்கள் திருப்பதி போயிட்டு வாங்க,
அல்லது வைகுண்டம் போயிட்டு வாங்க, 108 திவ்யதேசம் போயிட்டு வாங்க. ஆனால் நாம் சொல்லக்கூடிய அந்த ஆலயத்துக்கு சென்று அங்கே சிவபெருமானுக்கு முடிஞ்சால் ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த கோவில் குருக்களுக்கு ஒரு ஃபோன் செய்து, சார் நாங்கள் இத்தனாம் தேதி வரோம், ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லுங்கள், செஞ்சு கொடுப்பாங்க. அந்த குருக்கள் செஞ்சு கொடுப்பாரு. மது குருக்கள்னு பேர் நினைக்கிறேன் நான். செஞ்சு கொடுப்பாங்க. அம்பர் மாகாளம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், போக வேண்டிய ஆலயம் அம்பர் மாகாளம். அங்கே சிவபெருமானுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை, 33 தீபம். பின்னாடி அந்த ராகுவும் கேதுவும் யோக ராகுவாக இருக்கிறார்கள். அங்கே அந்த ஊரில் மட்டும்தான் அப்படி இருக்குது. திலதர்ப்பணபுரிக்கு பக்கத்தில், ஆதி விநாயகர் கோவிலுக்கு பக்கத்தில். ஆமாம் சார், நம்ம இந்த ஒரு கோவில் சொல்கிறோம்னா என்ன சொல்கிறேன், இது இந்த பேசும்போது அப்படியே அம்பாள் எடுத்து சொல்லக்கூடியது. துலாம் ராசிக்கு காரணம் இல்லாமல் உங்களை அங்கே போக சொல்லலை சாமி. காரணம் இருக்குது, வழிபாடு இருக்குது. அப்போ துலாம் ராசி என்பர்களை வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், போக வேண்டிய கோவில் அம்பர் மாகாளம். அங்கே பின்னாடி இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணுங்க. எப்போ செய்யணும்? ராகு காலத்தில் செய்யுங்க. இங்கே எந்த கிழமையில் போனாலும், எந்த நட்சத்திரத்தில் போகணும்? உங்கள் ஜென்ம நட்சத்திரம் எதுவோ, எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் போக வேண்டும். எந்த கிழமையில் போகணும்? நட்சத்திரத்தில் போக முடியல என்னால், நான் ஒரு 2 கிழமையை சொல்லுங்களா சாமி? ஒன்று வியாழக்கிழமை போங்க, அல்லது செவ்வாய்க்கிழமை போங்க. எந்த நேரத்தில் பண்ணால் நல்லது? ராகு காலத்தில் பண்ணால் நல்லதுங்க. செய்யலாம், தப்பு கிடையாது. பாம்புக்கு ராகு காலத்தில் அபிஷேகம் பண்ணி பாருங்கள், அற்புதமான வளர்ச்சி இருக்கும். எந்த திதியில் செய்தால்? அஷ்டமி, ஒரே திதி தான் அஷ்டமி. அப்போது துலாம் ராசி அன்பர்களே, இந்த கோடிட்ட ரகசியங்களை அறிந்து அங்கே போய் நில்லுங்க, நல்லது நடக்கும். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி சார் செவ்வாயுடைய வீடு. இப்போ எப்படி நம்ம மேஷத்தை உயர்வாக பேசணுமோ அதுபோல் இது உயர்வான வீடு. செவ்வாயுடைய வீடு, செவ்வாயுடைய ஆட்சி பெற்ற வீடு, காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியுடைய வீடு, நிறைய மறைமுகமான விஷயங்கள் ஒளிந்திருக்கக்கூடிய வீடு. இந்த விருச்சக ராசி அன்பர்களை கண்டுபிடிக்கவே முடியாது. பாதி பேர் காணாமல் போயிடுவாங்க. வீட்டை விட்டு சொல்லாமல் போகிறதெல்லாம் இந்த விருச்சக ராசியில் அதிகமான பேர் இருப்பாங்க. அப்படிலாம் எங்கள் அப்பாவை காணோம், எங்கள் அம்மாவை காணோம், இதெல்லாம் விருச்சக ராசி தான் சொல்லும். அதோடு மட்டுமல்ல, அவங்களுக்குள் இருக்கக்கூடிய ரகசியங்களை இந்த உலகம் அறியாது. கூடவே இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவிக்கு தெரியாது, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு தெரியாது, பெற்றவர்களாக இருந்தால் பிள்ளைக்கு தெரியாது. தங்களுடைய ரகசியங்களை பேணி காப்பதில் மிகவும் சிறந்த விருச்சக ராசி நேயர்களே. கௌரவம் தான் முக்கியம். எங்கேயும் நம்மளை குறைச்சி பேசக்கூடாது. உடனே ஆயுதத்தை தான் கையில் எடுப்பாங்க. என்னையா நீ சொன்னால் உன்னை நான் தொலைச்சிருவோம் பார்த்துக்கோ. அப்படியெல்லாம் ஒரு கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பது. காரணம் என்ன? வேகம், ஸ்பீடு. ஆனால் அமைதியாக இருப்பாங்க. கோபம் வந்துடுத்து காளியாட்டம் தான் அப்புறம். அப்போது இந்த குணங்களை கொண்ட விருச்சக ராசி யார்? என்ன நட்சத்திரம் இருக்குது? அனுஷம், கேட்டை, விசாகம். விசாகத்தில் ஒரு பாதம்தான். அப்போ குரு, சனி, புதன். சார் எல்லாமே அலிகிரகமாக வருதே சார். பாருங்களேன், புதன் ஒரு அலிகிரகம், சனி ஒரு அலிகிரகம். சனி புதன் சேர்ந்துட்டா அங்கே நிறைய மைண்ட் அப்செட் வந்துடும். இந்த ஆட்டிசம் ப்ராப்ளம் சொல்கிறாங்கல்ல, நிறைய குழந்தைகள் கொஞ்சம் வளர்ச்சி குறைவாக பிறக்கிறது, ஆக்டிவிட்டியில் டிஃப்ரெண்ட் இருக்கிறது, சம்திங் பிறக்கும்போதே சில ஊனங்கள் இருப்பது, இதெல்லாம் இந்த சனி புதன் காம்பினேஷன். அந்த ஜாதகத்தை போய் நீங்கள் எடுத்து பாருங்கள், சனி புதன் காம்பினேஷன் இருக்கும். அப்புறம் கூட அந்த ராகு கேதுகள் இதெல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்துடும். அந்த சனி புதன் ரொம்ப, அதனால தான் இவங்க டக்குன்னு கோவப்படுறது,
நல்லா மைண்ட் அப்செட் ஆகிறது, இல்லை டிப்ரெஷன் வர்றது, இதெல்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ இந்த குணங்களை கொண்ட விருச்சக ராசி அன்பர்களே, இந்த விருச்சக ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். எந்த சந்தேகமும் கிடையாது, சிவபெருமானை தான் நீங்கள் வழிபாடு செய்யணும். சரி, சிவன்னு சொல்லிட்டீங்க, எந்த கோவில்? ஏன்னா உலகம் முழுவதும் சிவன் இருக்கார், ஊருக்கு 10 சிவன் கோயில் இருக்குது. நான் எந்த கோயிலில் போய் நிற்கணும், யாரும் முன்னாடி போய் நிற்கணும், அந்த சாமி பேர் என்ன? பஞ்சநதீஸ்வரர் திருவையாறு போயிருக்கீங்களா? போய் பாருங்கள். காவேரிக்கரை மோட்ச மண்டபம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தியாகராஜ பெருமான், தியாக பிரம்மம், அங்கே ஜீவசமாதி. சார், திருவையாருடைய பெருமையை, திருவையாறில் தாங்க நந்தியே பிறந்திருக்கிறாரு. திருவையாறில் அங்கே சுவாமி அம்பாளுக்கு கல்யாணம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, எல்லா சிவன் கோயிலையும் இதேன்னு ஒரு நட்சத்திரத்தில் சுவாமி அம்பாளுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. திருவையாறு கோவிலில் மட்டும் சிவனுக்கு கல்யாணம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, அங்கே நந்தியம் பெருமானை பெற்றெடுக்கிறார்கள். நந்தி பிறந்த ஊர். தன்னுடைய பையனாக நினச்சி போய் பொண்ணு கேட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய்ட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, திருமழப்பாடி. அப்போது விருச்சக ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன், போக வேண்டிய ஆலயம் திருவையாறு. அம்பாள் பேர் என்ன தெரியுமா? சுவாமி பேர் சொல்லிட்டேன், பஞ்சநதீஸ்வரர், ஐயாரப்பர். 5 நதி, 5 நதி ஓடுதாங்க. வெள்ளாறு, வடாறு, வடவெட்டாறு, குருமுட்டி ஆறு, காவிரி ஆறு. 5 நதிகள் அந்த கோவிலை சுற்றி ஓடுது. வெள்ளாறு, வெட்டாறு, வடவெட்டாறு, குருமுட்டி ஆறு, காவிரி, 5 நதிகள். ஆனால் அவர் ஐயாரப்பர்னு பேர், பஞ்சநதீஸ்வரர்னு பேர். அம்பாள் பேர் என்ன தெரியுமா? அறம் வளர்த்த நாயகி, தர்மசவர்தனின்னு பேர். தர்மத்தை நிலைநாட்டியவள், அறம் வளர்த்த நாயகி அம்பாளுடைய பேர். அந்த கோவிலுடைய சிறப்பு ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசலாம். ஏதாவது ஒரு சிவராத்திரியில் நம்ம ஏதாவது ஒரு உபன்யாசம் வச்சுக்கலாம். அன்றைக்கி நம்ம சொல்லுவோம் அந்த கோவிலை பற்றி சிறப்புகளை, அப்போ சொல்லுவோம். அப்போது விருச்சக ராசி வணங்க வேண்டிய ஆலயம் எங்கெங்க? திருவையாறு. என்னைக்கு போகணும்? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க? சார், நான் அனுஷ நட்சத்திரம், அன்றைக்கி போங்க. சார், நான் கேட்ட நட்சத்திரம், அன்றைக்கி போங்க. நான் விசாகம், அன்றைக்கி போங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் சென்று பார்க்க வேண்டும். சரி, நட்சத்திரம் அன்றைக்கி போக முடியல, ஒரு கால சூழ்நிலை, பெண்களாக இருந்தால் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடுது. அப்போ என்ன பண்ணலாம்? தட்டி போகுது சார், தள்ளி போகுது. ஒரு கிழமை சொல்லுங்களேன். கண்ணை மூடிட்டு திங்கட்கிழமை சனிக்கிழமை போங்க. திங்கட்கிழமை அல்லது சனிக்கிழமை போங்க. கிழமை திதியில் 2 திதி சொல்லுங்கள் சாமி. சார், 1 பஞ்சமி, 1 பஞ்சமி, இன்னொன்று நவமி. அப்போ திதி சொல்லியிருக்கிறேன், கிழமை சொல்லியிருக்கிறேன், போக வேண்டிய நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன். அங்கே போய் என்ன செய்யணும்? முடிஞ்சால் சுவாமி அம்பாளுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யுங்க. 27 சுற்று சுற்றுங்க. யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. சூப்பராக வழிபாடு செய்துட்டு வாங்க. அங்கே போய் நின்று அவர்கிட்ட பேசுங்களேன். பேசுங்க, அவர்கிட்ட போய் நின்று பேசுங்க. சார், கேட்டது கொடுப்பார் சார், பார்த்துட்டு வாங்க. அப்போது உங்களுக்கு 3 ரகசியங்களை ஒரு ராசிக்கும் வணங்க வேண்டிய ரகசிய தெய்வமும் போக வேண்டிய ரகசிய கோவிலும் சொல்லிட்டேன். இதில் நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அதனால தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். பெண்களாக இருந்தால் சம்திங் இதே கொஞ்சம் மாதவிடாய் கோளாறுகள், பீரியட்ஸ் சம்திங் வரலாம். இதே போல் நான் வெளியூரில் இருக்கிறேன், அதர் ஸ்டேட்டில் இருக்கேன், பெங்களூரில் இருக்கிறேன், நாக்பூரில் இருக்கிறேன், இல்லை வேர்ல்டு வைடு நான் வெளியூர் நாடுகளில் இருக்கிறேன். நான் எப்படி இது செய்கிறது அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஹெல்ப் வேண்டும் எனில் கீழே உள்ள நம்பருக்கு நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோவிலில், உங்களுக்கு எந்த கோவில் வருதோ அந்த கோவிலில் அங்கேயே அபிஷேகமோ சகஸ்ரநாம அர்ச்சனையோ ஏதோ அதை செய்துட்டு தீபம் ஏற்ற வச்சுட்டு
உங்களுக்கான பிரசாதம் அனுப்பி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ செஞ்சு கொடுக்கப்படும். அப்படி வச்சுக்கோங்க. வேண்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், வெளியூர் வெளி மாநிலங்கள் போக முடியாத சூழ்நிலை, வயசானவங்களாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஹெல்ப் வேண்டும்னா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்படும். தனுசு ராசி. தனுசு ராசி சார் குருவுடைய வீடு. அந்த தனுசு ராசின்னு சொல்லும்போதே அவங்க ஒரு நல்ல ஷேப்பில் இருப்பாங்க சார். ஒரு வட்டமான முகமாக இருக்கும், நல்லா ஒரு குண்டு மூஞ்சாக இருக்கும், நல்லா தேவையான தேஜஸ், ஒரு அட்ராக்ஷன்ஸ் அது அவங்கள்ட்ட இருக்கும். எப்போதும் தன்னை ஒரு அழகாக ஒரு சீப்பு வச்சு தலைவாரிண்டே இருப்பாங்க, அப்படி தொடச்சுனே இருப்பாங்க, ஒரு கர்ச்சீஃப் வச்சுன்னு இருப்பாங்க. சின்ன சின்ன ஹேபிட்லாம் அவங்கள்ட்ட இருக்கும், நல்ல ஹேபிட்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும். நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க. குருவுடைய வீடு ஒழுக்கம், டிசிப்ளின் அதிகமாக இருக்கும், ஆசைகள் அதிகமாக இருக்கும். நாம் இருக்கிற இடத்துல நாம் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும், அந்த குணங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். உயர்ந்த குணங்கள் அதிகமாக இருக்கும் குருவுடைய வீடு. அப்போது தனுசு ராசி அங்கே என்னெல்லாம் நட்சத்திரங்கள் இருக்குது? மூலம், பூராடம், உத்திராடம். உத்திராடம் ஒரு பாதம் தான், அதை விட்டுடுவோம், சேர்த்துக்குவோம். அப்போ மூலம் 4 பாதம் கேது, பூராடம் சுக்கிரன், சுக்கிரன் கேது கூட சூரியன் ஒரு 4% சேர்ந்துக்கிறார். அப்போது சூரியன் சுக்கிரன் கேது, சுக்கிரன் கேது இவங்க காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இதில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. சுக்கிரன் கேது அது அந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப கொடிகட்டி பறக்கக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டாக்டர்ஸு, சர்ஜரி செய்யக்கூடியவங்க, ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க, சயின்டிஸ்ட்டு, இதெல்லாம் இந்த தனுசுருக்கு சொல்லிகிட்டே போகலாம். அப்போ இந்த மாதிரியான தத்துவத்தை உடைய, காரகத்துவத்தை உடைய தனுசு ராசி. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு சார்ந்த ஒரு சிவபெருமான். அது என்ன குரு சார்ந்த? ஒன்றும் இல்லைங்க, அந்த சிவபெருமானை ஏதேனும் ஒரு குரு வழிபாடு செஞ்சுருக்கணும். அந்த மாதிரி கோவிலுக்கு தான் நீங்கள் போகணும். அப்போ வணங்க வேண்டிய தெய்வம் குரு சார்ந்த சிவபெருமான். அப்போ இந்த தனுசு ராசிக்கு எந்த கோவில் போகணும்? சிவபெருமான். எந்த கோவிலுக்கு போகணும்? திருப்புலிவனம். எல்லாமே ரொம்ப தேடி ஆராய்ந்து மனசுக்கு அந்த சமயத்தில் வாராகி உத்தரவு என்ன வருதோ அதை எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். திருப்புலிவனம் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் திருப்புலிவனம். சார் இது ஒரு குருஸ்தலம். ஆமாங்க, அங்கே குரு தட்சிணாமூர்த்தி கையில் வீணையை வச்சுக்கிட்டு இருப்பார். நின்ற கோலத்தில் எழுந்தா மாதிரி ஒரு காலை தூக்கிட்டு ஒரு காலை சாஞ்சா மாதிரி இருப்பார். குருஸ்தலம். அங்கே குருவுக்கு பல சிறப்புகள் உண்டு. சார் இன்னொன்று உண்டா? திருப்புலிவனம். அது என்ன புலி? வியாக்கிர மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். உடம்பு பூரா புலி இருக்கும். புலியுடைய உடம்பு, முகம் மட்டும் ரிஷியுடைய மனித முகமாக இருக்கும். அவருக்கு பேர் தான் வியாக்கிர மகரிஷி. வியாக்கிரம்னா ஒன்றும் இல்லைங்க, புலின்னு பேருங்க. அப்போ புலி மகரிஷி அப்படி வச்சுப்போமா? ரைட். காகபுஜண்டர் எப்படி? அதை போல் வியாக்கிரபாதர், வியாக்கிர மகரிஷி புலி வடிவம் எடுத்து சிவபெருமானை பூஜை செய்த ஆலயம். தனுசு ராசி அன்பர்கள் கேட்பேன், எங்களை ஏன் சார் அங்கே போக சொல்கிறீங்க? நான் ஏன் அங்கே போய் நிற்கணும்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு மகரிஷி, அவர் ஒரு குரு தானேங்க, தபஸ் பண்ணவர் தாங்க. 10 பேர் தர்மங்களை எடுத்து சொல்லக்கூடிய பிராமணன் என்பது யாருங்க? ஒரு 10 பேருக்கு தர்மத்தை எடுத்து சொல்லணும். இந்த கிழமையில் இதை பண்ணுங்கள், இந்த சமயத்தை வீடு தொடச்சி சுத்தமாக வச்சுக்கோங்க. அந்த தர்மத்தை எடுத்து சொல்கிறோம் பூரா குரு தான். அந்தணன் என்பவன் அறவோன். இதெல்லாம் நாம் இன்னொரு உபன்யாசத்தில் ஒரு சிவராத்திரியில் பேசுவோம், ஏதோ கோவில் ஃபங்க்ஷனில் அப்புறமா நம்ம பேசுவோம். அப்போது திருப்புலிவனம் நீங்கள் போக வேண்டிய ஆலயம். திருப்புலிவனம் வியாக்கிர மகரிஷி பூஜை செய்த இடம்.
அதனால தான் அந்த கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கோவிலாக இருக்கும். நீங்கள் 1008 கோவில் போயிருக்கலாம். நான் போகாத கோவில் இல்லை, ஏற்றாத தெய்வம் இல்லை, வணங்காத தெய்வம் இல்லை, என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம். தனுசு ராசி இந்த ஆலயம் போய் பாருங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட கோவில் திருப்புலிவனம். இது எங்கே இருக்குது? உத்தரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் அல்லது செங்கல்பட்டு மாவட்டம். உத்தரமேரூருக்கு பக்கத்தில் 5 கிலோமீட்டரில் திருப்புலிவனம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் இந்த வியாக்கிர பாதர் பூஜை பண்ண சிவலிங்கம் இருக்குது. அதுதான் குருஸ்தலம். அங்கே குருவுக்குன்னு தனியாக பூஜை பண்ணுறாங்க. சரி, அங்கே போய் என்ன சாமி பண்ணணும்? முடிஞ்சால் அந்த தட்சிணாமூர்த்திக்கு குருவுக்கு ஒரு அபிஷேகம், இல்லைன்னா சிவபெருமானுக்கு ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை, அதுவும் முடியலன்னா சாதாரணமாக ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. 27 தீபம், 27 சுத்து. அந்த கோவில் கஜபுஷ்டஸ்தலம், அதாவது கஜபுஷ்டஸ்தலம்னா அடியில் பள்ளமாக இருக்கும், மேலே கோவில் இருக்கும். கோவில் சுற்றி நடுவில் நீர், ஸ்ரீரங்கம் மாதிரி அப்படி வச்சுப்போமே, அது ஒரு அமைப்பு. யானை வடிவில் இருக்கும். அப்போது போக வேண்டிய நட்சத்திரம், நான் என்றைக்கு போகணும், என்றைக்கு போய் நாங்கள் அவர் போய் பார்க்கணும்? போக வேண்டிய, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ, நான் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், மூல நட்சத்திரம் அன்றைக்கி போங்க. சார் நான் பூராடத்தில் பிறந்திருக்கிறேன், பூராடத்துக்கு போங்க. உத்திராடத்தில் பிறந்திருக்கீங்க, உத்திராடத்தில் போங்க. நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் செல்வது சிறப்பு. என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன், எந்த நட்சத்திரத்தில் போனோம்னு சொல்லிட்டேன். திதி சொல்லுங்கள் பார்க்கலாம் சாமி. அன்றைக்கி போக முடியல என்னால், ஏதாவது ஒரு திதி சொல்லுங்களேன். நிச்சயமாக சதுர்த்தி அல்லது சதுர்தசி, வளர்பிறை, அதில் போகிறது சிறப்பு. கிழமை வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு பாருங்கள், நல்லது நடக்கும். மகர ராசி. மகர ராசி மகர ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனியுடைய வீடு. சனியுடைய வீடு, ஆனால் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்ற வீடு. சார் மகரத்துக்கு ஒரு சிறப்புங்க சார். அவன் கண்ணை கட்டி காட்டில் விட்டாலும் ஏதோ ஒரு வகையில் வாயை வச்சு பொழைச்சிட்டு நல்ல நிலைமைக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைஞ்சிருவாங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவாங்க. அவன் இவன்லாம் எங்கப்பா ஜெயிக்க போகிறான், இவன்லாம் எங்கப்பா முன்னுக்கு வர போகிறான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வயசு வரலாம் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் சிறு வேலை செய்தாவது பிழப்பை நடத்தக்கூடியவர்கள், ஜெயிக்கக்கூடியவர்கள், அதிகம் முதலாளிகளாக அடிமை தொழில் செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு தொழில் செஞ்சு பிழைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். காரணம் என்ன? அது சனியுடைய வீடு. ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. அவன் யாருங்க என்ன சொல்கிறதுக்கு? முதலாளிலாம் பேசிடலாமா? முதலாளிகிட்ட சண்டை போடக்கூடியவங்க பூரா இந்த மகர ராசி தான் இருப்பாங்க. பாஸ்கிட்ட சண்டை போடுறது, அவங்க மேனேஜர்கிட்ட சண்டை போடுறது பூரா மகர ராசியாக தான் இருக்கும். நீ யார் என்ன சொல்கிறதுக்கு? இதெல்லாம் மகர ராசியாக தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் உச்சம், சனியுடைய வீடு. ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனா எங்களுக்கு பிடிக்காது. மகர ராசியில் மனைவி அமைந்தால் அந்த வீட்டுக்காரு அமைதியாக தான் இருந்தாகணும். வீட்டுக்கார அம்மா மகர ராசியா, ரைட், ஓகேங்க. பாதி நேரம் அவர் கோவிலில் தான் இருப்பார், இல்லை பார்க்கில் இருப்பார். அந்த அந்த அளவுக்கு இவங்க பேசினே இருப்பாங்க. ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இருக்க உங்களுக்கு தெரியாது. அப்போ மகர ராசி என்ன நட்சத்திரங்கள் இருக்குது? திருவோணம் இருக்குது, உத்திராடம் இருக்குது, அவிட்டம் இருக்குது. சார் இங்கே ஒரு அதிசயம் நடக்குது. சூரியன் சந்திரன் செவ்வாய் இணைவு. அவங்க பையனும் கூட வந்துட்டாரு. செவ்வாய் யார்? முருகன். சூரியன் சந்திரன் செவ்வாய், இந்த அதிசயம் 3 வீட்டில் நடக்குது. ஒன்று எங்கெங்க? ரிஷபம் இல்லை, அங்கே நடக்குதா? கிருத்திகை, அப்புறம் ரோகிணி, மிருகசீரிஷம். அதுக்கப்புறம் கன்னியில் நடக்கும் உத்திரம், சித்திரை, அஸ்தம். இங்கே பார்த்தீங்கன்னா திருவோணம், உத்திராடம், அவிட்டம். அப்போ இந்த 3 பேர், அம்மா அப்பா பையன், உமா மகேஸ்வரன் முருகன்.
அப்போ மகர ராசி அன்பர்களே, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். எந்த சந்தேகமும் இல்லை. சனி வந்துட்டாரு, சிவபெருமான் தான் எங்களுக்கு தெரியுமே சாமி. நாங்கள் தான் எல்லா சிவன் கோயிலும் போகிறோம். 274 பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கும் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க, நான் 274 கோவிலுக்கும் போயிட்டு வந்திருக்கேன், நான் 124 கோவில் போயிட்டு வந்தேன் சாமி, நான் கைலாசம் போயிட்டு வந்திருக்கேன், கைலாஷ் போயிட்டு வந்திருக்கேன், நான் முக்திநாத் போயிட்டு வந்திருக்கேன், என்னென்னமோ சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போய் ஜெயிக்காத என் கிரகம் இங்கே போய் ஜெயிக்குமா? அதுக்கு ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த வழி. செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. திருக்குற்றாலம் மகர ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன், போக வேண்டிய ஆலயம் திருக்குற்றாலம். திருக்குற்றாலத்தில் 3 விதமாக சிவன் இருக்கார். ஒன்று அருவியாக சிவன், நீராக இருக்கிறார், அந்த மலையே சிவனாக இருக்கிறார். பிம்பமாக ஒளியாக இருக்கிறார். இது போக உள்ள சிவபெருமான் வடிவமாக இருக்கிறார். அங்கே திருக்குற்றாலநாதர் அகஸ்தியர் தான் அங்கே பிரதிஷ்டை செஞ்சதுன்னு சொல்கிறாங்க. குரு குற்றாலநாதான்னு ரொம்ப ஹைட்டாக இருந்த சிவபெருமான அகஸ்தியர் கை வச்சு அழுத்தியதாக சொல்கிறாங்க. அகஸ்தியர் பூஜை பண்ண இடம், பிரதிஷ்டை செய்த இடம். சார், அங்கே ஒரு பலாமரம் இருக்குது, அந்த பலாமரத்துக்கு கீழே ஒரு சிவபெருமானுக்கு பால்வண்ணநாதர்னு பேர். பழமையான பலாமரம் ஒன்று இருக்குது, 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அதை எடுத்து ஓரமாக வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு 500 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பலாமரம் இப்போ ட்ரெண்டில் இருக்குது, லைவாக இருக்குது. பால்வண்ணநாதர், அந்த பலாமரத்துக்கு கீழே நின்று தான் நீங்கள் வேண்டணும். யார்? மகர ராசி. குற்றாலநாதரை பாருங்கள். அம்பாள் பேர் என்ன தெரியுமா? குழல் வாய் மொழி. குழல் வாய் மொழி அம்பாள் இன்றைக்கி பூரா பார்க்கலாம். நான்லாம் போனேன்னா அப்படியே அம்பாள்கிட்ட பார்த்து பேசினே இருப்பேன். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அம்பாள்கிட்ட அப்படியே நின்று மனசார பேசிக்க வேண்டியதுதான். குழல் வாய் மொழி அம்மா அவ்வளோ அழகு. புடவை கட்டின்னு இருப்பாங்க பாருங்கள் அம்மா, அழகோ அழகு. அப்போ மகர ராசி அன்பர்கள் செல்ல வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், போக வேண்டிய ஆலயம் திருக்குற்றாலம். எங்கே போய் நிற்கணும்? குற்றால அருவியில் குளிச்சுட்டு சந்தனம் பன்னீர் வில்வம் வாங்கிட்டு பால்வண்ணநாதர் முன்னாடி போய் நிற்கணும். பலாமரத்துக்கு கீழே போய் நிற்கணும். உள்ள சாமி போய் பார்க்கலாம், அர்ச்சனை பண்ணலாம், என்ன வேண்டுமானாலும் நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் போய் உட்கார வேண்டிய இடம் பால்வண்ணநாதர். அங்கே போய் உட்காருங்க, ஓடு கத்தி பேசுங்க அவர்கிட்ட. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அழகாக பேசுங்க. சார், என்னைக்கு போகணும்? ரகசியம். என்னைக்கு போகணும் சார்? நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் போங்க. எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் போகணும். சரி, ஜென்ம நட்சத்திரத்தில் போக முடியல, வெளியூரில் இருக்கும், வெளிநாடுகளில் இருக்கும், அல்லது சம்திங் இடர்பாடுகள் வருது. திதி 2 சொல்கிறேன். திருக்குற்றாலத்துக்கு திதி 2 சொல்கிறேன். 1 திருத்தியை, இன்னொன்று திரையோதசி. திருதியை அல்லது திரையோதசி. கிழமையில் 2 சொல்லுங்கள் சாமி. சார், கண்ணா மூடிட்டு சொல்லலாம். சூரியன் சந்திரன் ஞாயிறு திங்கள் இவ்வளோதான். சூரியன் சந்திரன் இணைவு. ஆனால் அங்கே செவ்வாய் உடைப்பட்ட நட்சத்திரம். இவங்க 2 பேர் தான் அங்கே அதிகாரம். திங்கக்கிழமை போங்க, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் போங்க. போய் செய்து பாருங்கள், தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள். 1.5 மணி நேரம் அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். செஞ்சு பாருங்களேன், வாழ்க்கை மாறும். அப்போது உங்களுக்கு 3 ரகசியங்களை ஒரு ராசிக்கும் வணங்க வேண்டிய ரகசிய தெய்வமும் போக வேண்டிய ரகசிய கோவிலும் சொல்லிட்டேன். இதில் நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அதனால தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். பெண்களாக இருந்தால் சம்திங் இதே கொஞ்சம் மாதவிடாய் கோளாறுகள், பீரியட்ஸ் சம்திங் வரலாம். இதே போல் நான் வெளியூரில் இருக்கிறேன், அதர் ஸ்டேட்டில் இருக்கேன், பெங்களூரில் இருக்கிறேன், நாக்பூரில் இருக்கிறேன், இல்லை வேர்ல்டு வைடு நான் வெளியூர் நாடுகளில் இருக்கிறேன். சரி, நான் எப்படி இதை செய்கிறது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹெல்ப் வேண்டுமெனில் கீழே உள்ள நம்பருக்கு நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோவிலில் உங்களுக்கு எந்த கோவில் வருதோ அந்த கோவிலில்
அங்கேயே அபிஷேகமோ சகஸ்ரநாம அர்ச்சனையோ ஏதோ அதை செய்துட்டு தீபம் ஏற்ற வச்சுட்டு உங்களுக்கான பிரசாதம் அனுப்பிக்கும். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ செஞ்சு கொடுக்கப்படும். அப்படி வச்சுக்கோங்க. வேண்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், வெளியூர் வெளி மாநிலங்கள் போக முடியாத சூழ்நிலை, வயசானவங்களாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஹெல்ப் வேண்டும்னா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்படும். கும்பராசி சனி பகவானுடைய வீடு, சனி பகவானுடைய மூலத்திரிகோண வீடு. இங்கே ஆட்சி உச்சம் கிடையாது, நீச்சமும் கிடையாது. ஆட்சி பலம் பெற்ற வீடு. யாருக்கு? சனி பகவானுக்கு ஆட்சி பலம், மூலத்திரிகோண வீடு. இந்த கும்ப ராசி, கும்ப லக்னம் இதெல்லாம் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ராசி, அப்படி தான் சொல்லணும். நம்ம வீட்டில் ஒரு கும்பராசி இருக்குனாக்கா அது அதிர்ஷ்டம். அதுவும் அவிட்டம் கும்பமாக இருந்தால் அந்த பையன், அந்த பொண்ணோ ஆணோ அது அவ்வளோ செல்லமாக இருக்கும். ஆம்பளை குழந்தையாக இருந்துட்டா விளையாட்டுத்தனம் தான். ஜாலியாக கொஞ்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு. அவிட்டம் கும்பம் அடக்க முடியாது, யாருக்கும் அடங்காது. சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் பேசும். அடிக்கலான்னு கோபத்தோடு கிட்ட பண்ணோம்னா ப்ளீஸ் ஆமாம் அப்படின்னும். அவிட்டம் கும்பம் அதிர்ஷ்டம். புரட்டாதி கும்பம் யாருக்கும் எதையும் கொடுத்துடாது, எல்லாம் தனக்கு. புரட்டாதி கும்பம். இன்னொரு நட்சத்திரம் இருக்குது சதயம். அது வெறும் விளம்பரம் தான், பெருமை தான். அப்போ 3 நட்சத்திரங்கள் குரு, ராகு, செவ்வாய். இந்த குரு ராகு செவ்வாய் இருக்க இந்த காம்பினேஷன் ரொம்ப சிறப்பு. மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய பதவிகளையும் பட்டங்களையும் கொடுக்கக்கூடியது. அப்போ பாருங்கள், கும்பராசியில் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, நிறைய கலைத்துறையை சார்ந்தவர்கள், விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையில் நிறைய ஜெயிக்கக்கூடியவங்க, கேமராமேனாக இருக்கக்கூடியவங்க, டெக்னீஷியனாக இருக்கக்கூடியவங்க, டைரக்டராக இருக்கக்கூடியவங்க, ஆக்டர்ஸு, கற்பனை திறன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, மியூசிக் டைரக்டர்ஸு, நிறைய துணை நடிகர்கள், ஆசை உடையவங்க, பூரா கும்பராசி தான். அப்போ இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள் ஜெயிக்கணும். சார் கண்ணை மூடிண்டு சொல்லலாம், கும்பராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சார் நாங்கள் ஏற்கனவே சிவனை தானே கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், காத்தாலையானா சிவன் கோயில் போகிறேன், ராத்திரியானா சிவன் கோயில் போகிறேன், சிவனை தானுங்க நான் கும்பிட்டுட்ருக்கேன், தேவாரம் படிக்கிறேன், திருவாசகம் படிக்கிறேன், 12 திருமுறையை ஓதுறேன், ஆனாலும் என் கஷ்டம் போகலையே. நீங்கள் எந்த மண்ணை மிதிக்கணும், யார் முன்னாடி போய் நிற்கணும், அதுதானே ரகசியம். அதை பார்க்கலாம். கும்பராசிக்கு சங்கரன் கோவிலுக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கரியவளம் பந்தநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர். கரியவளம் பந்தநல்லூர், அங்கே பழமை வாய்ந்த ஒரு முக்தி ஸ்தலம். ஒரு ராஜாவுக்கு கர்மா செய்யறதுக்கு ஆள் இல்லாமல், வாரிசு இல்லாமல், சிவபெருமானே அந்த ராஜாவுக்கு ஒரு கர்மா செய்ததா, ஒரு முக்தி கொடுத்ததா ஒரு ஸ்தலம். அகஸ்தியருக்குன்னு அங்கே ஒரு தனி சன்னதி இருக்குது. அகஸ்தியர் பூஜை பண்ண லிங்கம் ஒன்று தனியாக அங்கே இருக்குது. அதுபோக ஸ்தல விருட்சம், அற்புதமான ஸ்தல விருட்சம். மெயின் அகஸ்தியர் தான் அங்கே. ஏன்னா புரட்டாதி குரு இருக்கார் கும்பத்தில். அப்போது கும்பராசி வணங்க வேண்டிய தெய்வம் சிவன், வணங்க வேண்டிய ஆலயம், போக வேண்டிய ஆலயம் கரியவளம் பந்தநல்லூர். இருக்கும் இடம் சங்கரன் கோவிலுக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் நடுவில். என்னைக்கு போகணும்? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் போகணும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ அன்னைக்கு போகணும். ஒன்று புரட்டாதியில் பிறந்திருக்கிறேன், புரட்டாதிக்கு போங்க. அவிட்டத்தில் பிறந்திருக்கேன், அன்றைக்கி போங்க. நான் சதய நட்சத்திரம், அன்றைக்கி போயிட்டு வாங்க. சரி, நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாடுகளில் அன்றைக்கி போக முடியல. 2 திதி சொல்கிறேன். ராகு அங்கே இருக்கிறதால அஷ்டமியில் போங்க. அஷ்டமி நவமியில் போய் அங்கே பூஜை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பரணி நட்சத்திரத்தில் போய் பண்ணுங்க. அப்படி முடியாத பட்சத்தில் தான் நான் சொல்கிறது, உங்கள் ஜென்ம நட்சத்திரம் சிறப்பு.
அதில் போய் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பண்ண முடியல, அஷ்டமியில் பண்ணுங்கள், சிறப்பு. நவமியில் பண்ணுங்கள், சிறப்பு. கிழமைன்னு எடுத்துக்கிட்டாக்கா வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை, இந்த 2 நாளும் அங்கே மோட்சம்னா சனிக்கிழமை அவர் தானே கர்மக்காரகர், அவர் தானே மோட்சம் கொடுக்கணும். அப்போது சனிக்கிழமை சிறப்பு. அப்போது இந்த நாளில் போய் அந்த சிவபெருமான் முன்னாடி நின்று அந்த அகஸ்தியரை வழிபாடு செய்து என்ன பண்ணணும், ஒரு அர்ச்சனை, ஒரு 27 தீபம், ஒரு அன்னதானம், 1.5 மணி நேரம் அந்த கோவிலில் இருக்கணும், 27 சுற்றணும். செஞ்சுட்டு வாங்க, சூப்பராக மாறிடும், உங்கள் வாழ்க்கை மாறும். மீனராசி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது எங்கேயும் ஃப்ளெக்ஸ் நாணல் மாதிரி அவங்க எல்லா இடத்துக்கும் வளைஞ்சி கொடுத்து போயிடுவாங்க. சீக்கிரமாக அடாப்ட் ஆகிடுவாங்க. நம்ம வீட்டில் ஒரு மீனராசியில் மருமக வந்துட்டாங்கன்னா அவன் அதிர்ஷ்டசாலி. மீனராசியில் ஒரு மிதுனம், கன்னி, மீனம் உபயராசியில் ஒரு மருமக வந்தாங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அந்த வீடு குடும்பம் சூப்பராக வளர்ச்சி அடையும். அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அது பையனோ மருமகளோ திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை மாறும், குடும்பத்துடைய நல்ல வளர்ச்சி அடையும். அப்போ மீன ராசியில் யாருடைய நட்சத்திரங்கள் இருக்குது? ஃபஸ்ட்டு புரட்டாதி 4வது பாதம் குரு, அப்புறம் சனி பகவான் யாருங்க, உத்திரட்டாதி புதன் ரேவதி. அப்போ சனி குரு புதன் காம்பினேஷன், குரு சனி சேர்ந்துட்டா அது ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம். மீன ராசியில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் அதிகம். அதுவும் சிறு தொழில்கள் தொடங்கி படிப்படியாக பெரிய அளவில் நல்லா ஒரு பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு நாளாவது அவங்க கோடீஸ்வரனாக வாழ்வான். மிகப்பெரிய பணத்தை கையாளக்கூடிய ஒரு ராசி மீனம். காரணம் சனி குரு தொடர்பு, கூட புதன் வேற சேர்ந்துக்கிறாரா. அவங்களுக்கு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி அல்லது இண்டிவிஜுவல் டேலண்ட்டுன்னு ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க, தனித்திறமை. இது ஏன்னு ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கும், ஸ்பீச்சாக இருக்கும், ஒரு ஆர்ட்டாக இருக்கும், ட்ராயிங்காக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம். ஏதோ ஒரு தனித்துவம் தனித்திறமை அவங்கள்ட்ட இருக்கும். சமையலாக இருக்கும், பெண்களாக இருந்தால் சமையலாக இருக்கலாம். அப்போது இந்த மீன ராசி அன்பர்கள் ரொம்ப நார்மலான பொசிஷனில் பிறந்துட்டு, ஒரு நார்மலான குடும்பத்தில் பிறந்துட்டு, அதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சி, திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய மீனராசி. இதில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? ஏதேனும் ஒரு இடத்துல இருக்கிறேன், நான் நல்லா டெவலப் ஆகிட்டேன். இப்போல்லாம் கூட போன வாரம் கூட ஒரு மிகப்பெரிய டெக்ஸ்டைல் ஓனர் வந்தாங்க. அவங்க நிறைய ஷோரூம் வச்சுருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய க்ரோர் கணக்கில் அவங்க பண்ணுறாங்க. மேபி பர் இயர் பார்த்திங்கன்னா ஒரு 800 crores மேலே பண்ணுறாங்க மீனராசி. பட் இப்போ அவங்க நல்லா வளர்ந்துட்டாங்க. இப்போ என்ன ஃபண்டு டிமாண்ட், கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அப்போ இதை போல் மீனராசி என்பர்களை நீங்கள் ஏதேனும் ஒரு இடங்களில் ஸ்டக் ஆகுதா, தடைப்படுதா, கஷ்டப்படுறீங்களா? நீங்கள் ஜெயிக்க வழி. அப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்? சிவபெருமான் தாங்க, குருவுடைய வீடுங்க. சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும், ஏன்னா அது குருவுடைய வீடு. சரி, அப்போ எந்த கோவில், சிவன் கோவில்னா தான் ஊர் பூரா உலகம் பூரா சிவன் கோவில் இருக்கு. என் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சிவன் கோவில் இருக்குது, அங்கே போய் கும்பிட்டேன் என் வாழ்க்கை மாறலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் போக வேண்டிய கோவில் புரிசை. என்னங்க புரிசையா? அது எங்கே சாமி இருக்குது? வந்தவாசிக்கும் செய்யாருக்கும் நடுவில் உள்ளது. வந்தவாசிக்கும் செய்யாருக்கும் நடுவில் இருக்குது புரிசைன்னு ஒரு கிராமம். சார் அங்கே என்ன சிறப்பு, ஏன் நாங்கள் அங்கே போனோம்? உங்களது வீடு குருவுடைய வீடா? குருவுக்கெல்லாம் குரு யார்? அகஸ்தியரா? அந்த கோவில் இருக்கிற சாமிக்கு பேர் அகஸ்தீஸ்வரர். இது ஒன்று மட்டும் எலிஜிபிளா? சார் அந்த கோவிலில்
நந்திக்கும் சிவபெருமானுக்கு நடுவில் அகஸ்தியர் இருக்கிறார். அப்படியா? நந்திக்கு குறுக்கில் யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே, போகக்கூடாது தானே? புரிசையில் போய் பாருங்க. அதனால தான் மீனராசிக்கு அந்த கோவிலை எடுத்து சொல்கிறேன். குரு வழிபாடு செய்த ஸ்தலம், அகஸ்தியர் பூஜை பண்ண ஸ்தலம், பரிகார ஸ்தலம், மேற்கு நோக்கிய கோவில். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மேற்கு நோக்கிய கோவிலுக்கு பலன் அதிகம், மேற்கு நோக்கிய கோவிலுக்கு சக்தி அதிகம். மெட்ராஸ்லேயே 2 கோவில் மேற்கு நோக்கிய கோவில் உள்ளது, அது தெரியுமா? சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் தரேன். அப்போ புரிசை மீனராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், போக வேண்டிய ஆலயம் புரசை அகஸ்தீஸ்வர பெருமான். என்னைக்கு போகணும்? ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. மீனராசி அன்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று, நான் புரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்திருக்கேன், நான் என்றைக்கு போனோம்? புரட்டாதி அன்னைக்கு போனோம். உத்திரட்டாதியில் பிறந்திருக்கேன், உத்திரட்டாதியில் போங்க. ரேவதியில் பிறந்திருக்கிறேன், ரேவதியில் போங்க. அப்போது ஜென்ம நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி போயிட்டு வாங்க. சரி, அன்றைக்கி போக முடியல, 2 திதி சொல்லுங்கள் சாமி. சார் நீங்கள் இதில் போய் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? சனி பகவானுடைய திதி எதுங்க? ஏகாதசி பிதர்கள், ஏகாதசி திதி. அது விட்டாச்சுன்னா சதுர்தசி திதி. அப்போ திதிக்கு ஏகாதசியும் சதுர்தசியும். கிழமையில் சொல்லுங்கள், வியாழக்கிழமை சனிக்கிழமை. வியாழக்கிழமை சனிக்கிழமை வந்து எந்த நட்சத்திரத்தில் போகணுன்னு சொல்லியிருக்கிறேன், என்ன கிழமையில் போகணுன்னு சொல்லியிருக்கிறேன், என்ன திதியில் போகணுன்னு சொல்லியிருக்கிறேன், எந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறேன். என்ன செய்யணும்? முடிஞ்சால் அந்த கோவிலில் சிவபெருமானுக்கு ஒரு அபிஷேகம், ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை, 27 தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும், 27 சுற்றணும். அங்கே கோவிலில் வந்து மூர்த்தின்னு ஒரு ஐயர் இருக்கார். அவர்கிட்ட சொன்னீங்கன்னாக்கா ஒரு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி, தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி, பரிகாரத்துக்கு தயிர் சாதம், சுபத்துவத்துக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி, ஒரு நீங்களே தொன்னையில் போட்டு ஒரு 20 பேருக்கு 30 பேருக்கு தானம் பண்ணிட்டு வரணும். செய்து பாருங்களேன், நல்லது நடக்கும். அப்போது உங்களுக்கு 3 ரகசியங்களை ஒரு ராசிக்கும் வணங்க வேண்டிய ரகசிய தெய்வமும் போக வேண்டிய ரகசிய கோவிலும் சொல்லிட்டேன். இதில் நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அதனால தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். பெண்களாக இருந்தால் சம்திங் இது கொஞ்சம் மாதவிடாய் கோளாறுகள், பீரியட்ஸ் சம்திங் வரலாம். இதே போல் நான் வெளியூரில் இருக்கிறேன், அதர் ஸ்டேட்டில் இருக்கேன், பெங்களூரில் இருக்கிறேன், நாக்பூரில் இருக்கிறேன், இல்லை வேர்ல்டு வைடு நான் வெளியூர் நாடுகளில் இருக்கிறேன். நான் எப்படி இதை செய்கிறது அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஹெல்ப் வேண்டுமெனில் கீழே உள்ள நம்பருக்கு நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோவிலில் உங்களுக்கு எந்த கோவில் வருதோ அந்த கோவிலில் அங்கேயே அபிஷேகமோ சகஸ்ரநாம அர்ச்சனையோ ஏதோ அதை செய்துட்டு தீபம் ஏற்ற வச்சுட்டு உங்களுக்கான பிரசாதம் அனுப்பிக்கும். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ செஞ்சு கொடுக்கப்படும். அப்படி வச்சுக்கோங்க. வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், வெளியூர் வெளி மாநிலங்கள் போக முடியாத சூழ்நிலை, வயசானவங்களாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஹெல்ப் வேண்டும்னா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்படும். அப்போது இந்த ரகசிய கோவில்களை அறிந்து, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரகசிய கோவில்களை அறிந்து நல்லபடியாக வழிபாடு செய்யுங்க. சூப்பராக இருக்கும். அதே போல் இன்னும் நிறைய கஷ்டங்கள், இந்த கர்மா தியரி தான். படக்கூடிய எல்லா துன்பத்திற்கும் கர்மா தான் காரணம். இந்த கர்மாவை எப்படி தொலைக்கிறது, அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தாங்க முக்கியம். அந்த கர்மாவை தொலைச்சிட்டிங்க, கரெக்டான பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சூப்பராகிடலாம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஜெய் வராகி.